பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மக்காமஸ்ஜித்.com இணையதளத்திலே நிறைய சகோதரர்கள் இஸ்லாம் கூறும் எளிமையான திருமணத்துடைய முறையை பற்றி எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏனென்றால் நிறைய சகோதரர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. இஸ்லாமிய முறைப்படி தங்களுடைய திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்குது. இந்த அவேர்னஸும் இந்த விழிப்புணர்வும் இந்த ஆர்வமும் வரவேற்கத்தக்கது. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களோட இந்த அவேர்னஸில் பரக்கத் செய்து, இந்த விழிப்புணர்வில் பரக்கத் செய்து, எப்படி இஸ்லாத்தை பற்றி தெரிந்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தின்படி எல்லா விஷயங்களிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவானாக என்று துவா செய்த வண்ணமாக மறை கூறும் மனக்கோலம் என்ற தலைப்பிலே, அதாவது அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி அமையணும் அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால், திருமண வாழ்க்கைங்கிறது ஈமானில் பாதி. அபுதாவுதுல் ஹதீஸ்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு மூமின் திருமணம் செய்து கொள்வானேனால் அவன் அவனுடைய ஈமானில் பாதியை முழுமைப்படுத்துகின்றான், மீதிக்கு அவன் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ உலகத்திலேயே திருமணத்தை ஒரு ஆன்மீகத்தினுடைய பகுதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய இஸ்லாம் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. இந்து மதம் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது, இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான யூத மதம், எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. ஆனால் எந்த மதமுமே இந்த திருமண வாழ்க்கையை பற்றி அவைகள் கொண்டுள்ள கொள்கைகள் இயற்கைக்கு முரணான கொள்கைகள் தான். எப்படின்னா, இந்து மதம் வந்து திருமணம் செய்வதே பாவம் சொல்லுது. இல்லறம் என்பதே பாவம், துறவரம் தான் புண்ணியம், துறவிகள் தான் புண்ணியமானவர்கள், புனிதமானவர்கள் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு இந்த துறவிகள் தான் பண்ற அநியாயம், பிரேமானந்தால இருந்து நித்யானந்தா வரைக்கும் என்னென்ன அநியாயம், எல்லா வண்டவாளங்களும் வெளியே வந்துச்சு. அப்போ துறவரம் என்பதும் புண்ணியம், துறவிகள் எல்லாம் புனிதமானவர்கள் என்ற நிலை யதார்த்தத்திற்கு எதிரானது, இயற்கைக்கு மாற்றமானது பார்க்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்தவத்துல அவர்கள் நினைக்கிறாங்கண்டா இல்லறம் என்பது அது ஒரு ஜஸ்ட் லைக் மனிதனுடைய ஒரு தேவை, அவ்வளவுதான். எப்படி சாப்பாடு பசிச்சா சாப்பிடுறானோ, தூக்கம் வந்தா தூங்குறானோ, தாக எடுத்தா தண்ணி குடிக்கிறானோ, அந்த மாதிரி மனிதனுடைய உடலில் ஒரு பருவ மாற்றம் ஏற்படும் பொழுது, ஒரு பிசிக்கல் சேஞ்ச் ஏற்படும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தேவை தான் திருமணம். அவன் விருப்பப்பட்டா திருமணம் முடிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா அவன் சாமியார் இருக்கட்டும். சாமியாரா இருப்பது மிகச் சிறந்த முறை என்று கிறிஸ்தவ மதம் போதிக்கின்றது. ஆனால் அதுவும் இயற்கைக்கு எதிரானது என்பது அவ்வப்போது ஊர்ஜிதம் செய்யப்படுகின்றது. கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், இயற்கைக்கு மாற்றமான அவருடைய கல்லுறவுகள், வல்லுறவுகள், கள்ள தொடர்புகள் பார்க்கிறோம். அன்றாடம் வெளியே வரக்கூடிய செய்தி 10% தான், வெளியே வராம 90% இருக்குது. ஆக இவை எல்லாமே இயற்கைக்கு எதிரானவை, யதார்த்தத்திற்கு மாற்றமானவை. இதற்கெல்லாம் மாற்றமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகுத்து தந்த இஸ்லாம் மட்டும்தான் திருமணத்தை ஒரு பாவம் என்ற நிலையை தாண்டி, எப்படி மற்ற மதங்கள் எல்லாம் திருமணம் என்பது பாவம், துறவரம் தான் புண்ணியம் என்று சொல்கிறோம், அந்த நிலையை மாறி கிறிஸ்தவத்தை போன்று ஜஸ்ட் லைக் ஒரு தேவை, மனிதனுடைய தேவை என்ற நிலையை மாறி திருமணம் என்பது ஆன்மீகத்தின் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். திருமணத்தை ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. ஏன்னா இதுல நல்ல தெளிவா இதுல நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான அத்தாட்சி இருக்கிறது. திருமணம் என்பது நம்ம என்ன விளைவிக்கிறோம்டா, ஏதோ ஒரு புள்ள வயசுக்கு வந்துருச்சா, ஒரு பையன் பெரிய பிள்ளை ஆயிட்டானா அவர் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். இல்ல, திருமணம் என்பது சகோதரர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் மிக அதிக முக்கியமான அத்தாட்சி, மிகப்பெரிய அத்தாட்சி. எப்படின்னு சொன்னா, ஆணையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தான், பெண்ணையும் படைத்த ரப்புல் ஆலமீன் தான். அவனுக்கு தான் தெரியும் ஆணுக்குள்ள குறைகள் என்ன, நிறைகள் என்ன, பெண்ணுக்குள்ள குறைகள் என்ன, நிறைகள் என்ன, எவையெல்லாம் ஆண்மானால் முடியும், எவையெல்லாம் முடியாது, எதெல்லாம் பெண்ணால் முடியும், எதெல்லாம் பெண்ணால் முடியாது, எவற்றையெல்லாம் ஆணாலும் பெண்ணாலும் மனிதனால் சகித்துக் கொள்ள முடியும், எதெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாது, எதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும், எதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற யதார்த்த உண்மை அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திலே துறவரத்தை அனுமதிக்கவில்லை. ஏன் சொன்னா, துறவரம் என்பது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் துறவியாக இருக்கிறான் என்றால் அவன் இரண்டில் ஒருவனாக தவிர இருக்க முடியாது, இரண்டு நிலையில் ஒரு நிலையை தவிர இருக்க முடியாது. ஒன்று, தான் ஒரு துறவி, முற்றும் துறந்த துறவி, எனக்கு பெண்ணாசையே கிடையாது என்று பொய் சொல்பவனாக இருப்பான், அல்லது ஆண்மையற்றவனாக இருப்பான். இரண்டுமே ஒரு மனிதனுக்கு கண்ணியம் வழங்கக்கூடியதா? ஒன்னு தன்னை துறவின்னு சொன்னா ஓகே, உண்மையா துறவியா இருக்கலாம், எனக்கு பெண்ணாசை இல்லையா, பெண்ணாசை இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் ஆண்மையற்றவன். இது ஒரு ஆண்மகனுக்கு அழகா, ஒரு மனிதனுக்கு அழகா?
இது கௌரவத்தை தருமா? ஒரு தன்னை தைரியமா எனக்கு ஆண்மை என்பது கிடையாது, ஆண்மையற்றவன் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? முடியாது. ஒண்ணு அவன் ஆண்மையற்றவன் என்று ஆண்மையற்றவனாக இருப்பான், அல்லது அவன் பொய் சொல்வான். நான் ஒரு துறவி, பெண்ணாசை என்பது எனக்கு கிடையாது என்று பொய் சொல்வான். எப்படி நித்யானந்தா, பிரேமானந்தா, சங்கராச்சாரி போன்ற பொய்யர்களை போன்று இவனும் ஒரு பொய் சொல்பவனாக இருப்பான். ஆக இந்த இரண்டில் ஒன்றை தவிர இருக்க முடியாது. ஏனென்றால் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இந்த ஆணால் எதை சகித்துக் கொள்ள முடியும், எதை சகித்துக் கொள்ள முடியாது என்று. அதனால் தான் மனிதர்களுடைய பலம் பலகீனங்களை அறிந்ததனால்தான் ரப்புல் ஆலமீன் திருமணம் என்ற ஒரு முறையை கற்றுக் கொடுத்து இந்த திருமணத்தை ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. அந்நிகாஹ் மின் சுன்னதி வ சுன்னத்துல் அன்பியா மின் கப்லி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது, எனக்கு முன் சென்ற நபிமாருடைய வழிமுறையை சார்ந்தது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை தன்னுடைய நபிமாருடைய சுன்னத்தாகவும் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே திருமணம் என்பது சகோதரர்களே, இது ஒரு ஜஸ்ட் லைக் மனிதனுடைய ஒரு நெசசரி, இது மனிதனுடைய ஒரு தேவை. அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் செய்யற மாதிரி, ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி, ஒரு தூங்குற மாதிரி, அல்லது சாப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு தேவை இல்லை. இது ஒரு இபாதத். இப்பதான் நம்ம விளங்கணும், இபாதத்தை இபாதத்தாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். எப்ப திருமணம் என்பது ஒரு இபாதத்தாகி விட்டதோ, ஒரு வழிபாடாகி விட்டதோ, அந்த வழிபாட்டை நம்முடைய ஊர் வழக்கம், நம்முடைய நாட்டு பழக்கம், நம்ம குடும்ப பழக்கம், அல்லது ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம் நடத்த முடியுமா? நடத்த முடியுமா? தொழுகைங்கிறது ஒரு இபாதத்துங்க. இந்த இபாதத்தை நம்ம விருப்பப்படி நடத்த முடியுமா? இல்ல என்னால ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ முடியாது, நான் 3 வேளை தொழுகிறேன், யாராவது தொழ முடியுமா? இல்ல 5 வேளை டைமுக்கு டைம் தொழுவது கஷ்டம், அதனால காலையில ஃபஜ்ர்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், ஃபஜ்ர்லயே அந்த 4 தொழுகை மொத்தம் தொழுதுட்டு கடைக்கு போயிடுறேன், யாராவது போக முடியுமா? முடியுமா? அல்லது நோன்பு ரமலான் மாசத்துல கடுமையான வெயில் முடியாது, அதனால நாங்க டிசம்பர் மாசத்துக்கு நோன்பு மாத்திக்கிறோம், இனிமே யாரும் மாத்த முடியுமா? இல்ல எங்க ஊர்ல வெள்ளிக்கிழமை எல்லாம் பிசிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, பிஸி ஆயிடுவாங்க, கடைக்கு போயிடுவாங்க, ஆபீஸ்க்கு போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருப்போம், அதனால எங்க ஊர்ல மட்டும் சும்மா ஞாயிற்றுக்கிழமை யாராவது மாத்த முடியுமா? இரண்டால் எல்லாம் இபாதத்துகள். இபாதத்தை அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படித்தான் இபாதத்துகள் அமைய வேண்டும். திருமணமும் ஒரு இபாதத், திருமணமும் ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டையும் சகோதரர்களே அல்லாஹ் சொன்ன முறைப்படியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி தான் நடத்த வேண்டும். எளிமையாக நடத்த வேண்டும், சிம்பிளாக நடத்த வேண்டும், இபாதத்து இபாதத்தாக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்ல போகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே. திருமணம் என்பது எப்படி எளிமையாக அமைய வேண்டும். முதல்ல திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அப்புறம் இஸ்லாமிய முறை, இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன். முதல்ல பெண் பார்க்கும் படலம்னு ஆரம்பிக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, துன்கல் மரஹத்து லி அர்பஇன் லி மாலிஹா வலி ஹஸபிஹா வலி ஜமாலிஹா. ஒரு பெண் அவள் திருமணம் முடிப்பது 4 குணங்களுக்காக பெண் பார்க்கப்படுவாள், 4 விஷயங்களை அடிப்படையாக வைத்து. பொண்ணு பார்க்கும்போது நல்ல நல்ல குடும்பமா இருக்கணுங்க, சொல்றோமா இல்லையா? நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு கொஞ்சம் அழகாவும் இருக்கணும், நல்ல வசதியான பணக்கார வீட்டு பெண்ணாவும் இருக்கணும், தீன நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாவும் இருக்கணும், சொல்றோமா இல்லையா? ஒரு புரோக்கர் சொல்லும்போது இதான் சொல்லுவோம். சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 4 அடிப்படை விஷயங்களுக்காக தான் பெண் பார்க்கப்படுவாள். லி ஜமாலிஹா ஒலி ஹஸபிஹா, அவருடைய அழகுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, ஒலி மாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக, ஒலி தீனியா, அவருடைய மார்க்கப்பட்டிற்காக. நீ உண்மையிலேயே பெண் பார்ப்பதாக இருந்தால் ஃபதுஃபர் பிதாத்தி தீன், முன்னிலைப்படுத்துவது மார்க்கப்பற்றை முன்னிலைப்படுத்து. வத்தரிபத்யதாக், அல்லது எக்கடா கெட்டு போ. மார்க்கப்பற்றை முன்னிலைப்படுத்தி அழகு முன்னப்பின் பற்றி கவலை இல்லைங்க. அழகு என்பது ஒரு பெண்ணுடைய முகத்தில் அல்ல, அழகு என்பது ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் அல்ல, அவருடைய குணத்திலும் அவருடைய தக்வாவிலும் அழகு இருக்கிறது. ஒரு ஆண்மகன் நம்பணும். முதல்ல தக்வா பேசிக்க வைங்க, மார்க்கப்பட்டு எப்படி இருக்குது அந்த பொண்ணுக்கு. ரெண்டாவது செல்வம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு அழிஞ்சு போயிடும். செல்வத்தை பார்க்காதீங்க, பணக்காரங்களை பார்க்காதீங்க. சகோதரர்களே இன்னைக்கு ஷரியத்துடைய இந்த முறைக்கு மாற்றமாக பெண் பார்க்கும் பொழுதே எப்படி பார்க்கப்படுதுன்னா, எங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்களா, இல்ல எங்களோட உயர்ந்த நிலையில இருப்பாங்களா? வரதட்சணை வேண்டாங்க, வரதட்சணை பத்தி நான் பேச போறதே இல்லை இன்னைக்கு. ஏன்னா வரதட்சணை பத்தி மேட்டே இல்லை. நாம என்ன வரதட்சணை வேண்டாம், ஆனா பாக்குற பொண்ணு வசதியான பெண்ணா பாருங்க. அப்புறம் என்ன வரதட்சணை இருக்குது? வரதட்சணை வேணாம்னு சொல்லுங்க, வேணாண்டாலும் கொண்டு கொட்டுவாங்களே. நீ வரதட்சணை வேணாண்டாலும் அவங்க கொண்டு கொட்டுவாங்க பணக்கார பெண்ணா பார்க்கும் பொழுது. அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம், ஆனா நல்ல பணக்கார பெண்ணா பாருங்க, ஒரு 4 பங்களா இருக்கணும், 4 வீடு இருக்கணும், அவங்க மூத்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு மாத்தாக போட்டிருக்காங்க, எவ்வளவு கார் கொடுத்திருக்காங்க, பங்களா, இதெல்லாம் பாருங்க. அவங்க இளைய பொண்ணு கொடுக்காம இருக்க போறாங்க. அப்ப இது வரதட்சணை தானே? இது யாரை ஏமாத்துறதுக்கான வரதட்சணை வேணாம்னு சொல்றது? அப்ப வரதட்சணை வேணான்னு சொல்றவங்க பெண் பார்க்கும் பொழுது எங்க பாக்குறாங்கடா, ஹை லெவல்ல பெண் பாக்குறது, தன்னை விட வசதி மூத்தவங்களை பெண் பாக்குறது, தன்னோட வசதி உயர்ந்தவங்களை பெண் பாக்குறது.
அப்போ வரதட்சணை வேணாம்னு சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வருமே வரதட்சணை ஆட்டோமேட்டிக்கா. பொண்ணு பார்க்கும்போது எத்தனை பங்களா இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, எத்தனை கார் இருக்குது, எத்தனை ஃபேக்டரி இருக்குது, எவ்வளவு கோடி லட்சம், எத்தனை கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அவங்க மூத்த பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, எத்தனை நகை போட்டாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒன்றும் வரதட்சணை வேண்டாம். யாரை ஏமாத்துறதுக்கு? பெண் பார்க்கும் பொழுது சகோதரர்களே, பணத்தை பேசிக்காக வைத்து, நீங்க பொருளாதாரத்தை பேசிக்காக வைத்து பார்த்தால் அது திருமணம் அல்லது வியாபாரம். அந்த வியாபாரம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், முடிஞ்ச பிறகு பட்டு முடிஞ்சு போயிடும். வியாபாரத்தை வியாபார ரீதியாக அணுகினால். ஆகவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி பார்க்காதீங்க. அழகு வெள்ளை தோலை பார்த்து ஏமாந்துறாங்க நிறைய பேர். பொண்ணு அழகான பொண்ணுங்க, ஆனா உள்ளுக்குள்ள குணம் இருக்காதே. அந்த அழகு என்னங்க, இரவிலே உங்களுக்கு படுக்கை இரவிலே கொஞ்ச நேரத்துக்கு உதவும், அவ்வளவுதான். மற்ற நேரத்தில் பின்னாடி குணம் அல்லவா காலம்புறம் கூட இருக்கக்கூடாது. உங்க மேல அன்பு இல்ல, பாசம் இல்ல, வீட்டுல இபாதத் இல்ல, ஒழுங்கு இல்ல, ஆனா அதே நேரத்தில் மாமியார் மாமனாரோட சுமூகமான உறவு இல்ல, கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யறது இல்ல, மார்க்கம் இல்ல, இபாதத் இல்ல, ஆனா அழகு மட்டும் இருக்குது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எந்த மாதிரி பிரயோஜனம் கிடையாது. அழகு ஒரு பொருட்டே கிடையாது. முதலில் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தோல் அழகை, ஸ்கின் பியூட்டியை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு பெண்ணுடைய குண அழகை பாருங்க. அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம், அவருடைய இபாதத் எப்படிப்பட்ட இபாதத், தக்வா எப்படிப்பட்டது, அதை பாருங்க. அதுதான் ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமான அழகு. இது ஒரு அழகே கிடையாது. அதனால அழகையும் பார்க்காதீங்க, அவருடைய பணத்தையும் பார்க்காதீங்க. குடும்ப கௌரவம், பெரிய குடும்பம், ஒரு குடும்ப கௌரவங்கிறது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் அழிஞ்சு போயிடுங்க. அதனால்தான் பெண் பார்க்கும் பொழுது இரையச்சம் உள்ள பெண்களாக தேடுங்கள், தக்வா உள்ள பெண்ணை தேடுங்க. இன்னைக்கு நான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் என் பிள்ளைய எவ்வளோ படிக்க வச்சேன், நல்ல அழகான பிள்ளை, இதுவரையிலும் மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது, அமையிற மாப்பிள்ளைலாம் எக்கச்சக்கமாக பணம் கேட்குறாங்க. நான் கேட்கறது, அவங்களுக்கு மார்க்கப்பற்றை வளர்த்தீர்களா, தக்வா வளர்த்தீங்களா? உங்க பெண்ணுக்கு தக்வாவை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். நல்ல மாப்பிள்ளை இன்ஷா அல்லாஹ் தேடி வரணும் இல்லையா பாருங்க. இன்றைய காலத்திலே சமூகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் இளைஞர்களிடத்திலே நல்ல விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் செல்வத்தை பார்ப்பதில்லை, அவர்கள் பொருளை பார்ப்பதில்லை, குடும்ப கௌரவத்தை பார்ப்பதில்லை, தக்வாவை தான் இளைஞர் பார்க்கிறார்கள். ஆகவே உங்க பிள்ளைங்களுக்கு தக்வாவை கற்றுக் கொடுங்க, மாப்பிள்ளை தேடி வருவாங்கன்னு சொல்லுவேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அதனால நான் மாப்பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டேன். மாப்பிள்ளைகள்ட்ட விழிப்புணர்வு வந்திருக்குது. ஆனா விழிப்புணர்வே இல்லாம அந்த காலத்திலேயே இன்னும் செத்து சுண்ணாம்பா போயிட்டு பெற்றோர்கள் தான். இன்னைக்கு பெற்றோர்களோட விழிப்புணர்வே வரல. நீங்க நிறைய இளைஞர்கள் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்றாங்க, ஆனா பெற்றோர்கள் தான் வரதட்சணை வாங்கு, நான் சொல்ற பொண்ணை தான் முடிக்கணும், பணக்கார பொண்ணை தான் முடிக்கணும். ஆனா அந்த பணக்கார பொண்ணு நாளைக்கு உங்க போட்டு காய்ச்சி கஞ்சி கற்பால, அந்த பணக்கார பொண்ணு நாளைக்கு உங்களை போட்டு காய்ச்சி வறுத்து கருவாடா வறுத்து எடுத்துப்பால, உங்களை மதிக்க மாட்டாலே, புருஷனை செய்ய வேண்டிய பணிவிட செய்ய மாட்டாலே. வெறும் அழகையும் குடும்ப கௌரவத்தையும் பணக்கார பொண்ணை மட்டும் பாக்குறீங்க, தக்வாவை பார்க்காட்டா நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு, உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமே. இது நிறைய பெற்றோர்கள் பார்க்கறது இல்லை. இப்ப எனக்கு பணம் வேணும். சகோதரர்களை, பெற்றோர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இளைஞர்களிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்குது. நான் இஸ்லாமிய முறைப்படி நடத்துவேன், சுன்னத்தான முறைப்படி திக்கா நிக்கா நடத்துவேன், வரதட்சணை வாங்க மாட்டேன் என்ற விழிப்புணர்வு பெண் ஆம்பளை பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. ஆனா பெற்றோர்கள் தான் இதற்கு 100% முட்டுக்கட்டையாக இருப்பது. அப்படி எந்த பெற்றோர் தன்னுடைய வாலிபனுடைய தன் வீட்டு பிள்ளையுடைய திருமணத்திற்கு இஸ்லாமிய முறைப்படி செய்யக்கூடிய திருமணத்திற்கு எந்த பெற்றோர்கள் முட்டுக்கட்டையா இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நரக படுகொலியில் தள்ளுகிறார்கள் என்று பொருள். அவங்களோட நிம்மதியை கெடுத்து தன் பிள்ளையோட நிம்மதியை கெடுக்க போறாங்க. ஆகவே அதுக்கான இளைஞர்கள் சொல்லல, பெற்றோர்கள் பேச்சலாம் கேட்காதீங்க, உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் முடியும்னு சொல்லல. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைக்கு பெண் பார்க்கும் பொழுது மார்க்கத்தை முன்னிலை வைத்து பெண் பாருங்கள், தக்வாவை முன்னிலை வைத்து பெண் பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் சொல்லும் போது அந்த பேச்சை கொஞ்சம் கவனத்தில் கேளுங்க. வாழ போறது அவங்க, நீங்க வாழ போறதில்ல, வாழ போறது அவங்க சொல்றது கேளுங்க. மார்க்கப்பட்டுல பெண்ணா பாருங்க, 2 பேரும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க, 2 பேரும் உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணுங்க. அந்த பெண்ணோட மார்க்கப்பட்டு என்ன, தக்வா என்ன, பணமா பொருளா செல்வமா இதெல்லாம் விட உறவா. இன்னும் சில பேர் தெரியுமா, சொந்தக்கார பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் தம்பி பொண்ணு, அதைத்தான் முடிச்சாகணும், அது மார்க்கப்பட்டு அதை பத்தி கவலை இல்லை, பின்னாடி வந்தப்பறம் தொழு வச்சுக்கலாம். தொழுதான் பெரிய விஷயம், தொழுக பெரிய மார்க்கப்பட்டா. தொழுங்கிறது சாப்பிடுற மாதிரி தூங்குற மாதிரி அன்றாட கட்டாய கடமைங்க, அது ஒரு பெரிய மார்க்கப்பட்டாது. அந்த பொண்ணு கரெக்டா 3 வேளை கரெக்டா சாப்பிட்டுருவா, இது ஏதாவது பெரிய திறமையா சொல்லுவாங்களா? சாப்பிட்டு தான் ஆகணும். ஆகவே அது 5 வேளை தொழுவது மட்டும் மார்க்கப்பட்டல்ல. நம்மகிட்ட வந்த பிறகு தொழு வச்சிடலாம், தொழுவதா மார்க்கப்பட்டு. நீங்க நிறைய பேர் ஒரு மார்க்கப்பட்டிருக்க அளவுகோல தொழுகைத்தான் எடுக்கிறாங்க. தொழுகை அல்ல மார்க்கப்பட்டு என்பது, மார்க்கப்பட்டினுடைய பேசிக் தொழுகை.
ஆரம்பம், அடித்தளம் தொழுகை என்பது. அதுக்கு மேலதான் நீ கட்டடத்தை கட்டணும், மார்க்கப்பற்று தக்வா என்ற கட்டடத்தையே. அதனால முதல்ல மார்க்கப்பற்று என்பது தக்வா உள்ள பெண், மார்க்கத்தை 100% பின்பற்றக்கூடிய பெண், ஹிஜாபோட இருக்கணும், பர்தாவோட இருக்கணும், ஹயாவோட இருக்கணும், வெட்கத்தோட இருக்கணும், ஆணவம் இல்லாமல், செருக்கு இல்லாமல், திமிர் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல் அமைதியான பெண்ணா இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து கழித்து பார்த்து ஒரு திருமணம் நிச்சயிக்கும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளையோடு கவுன்சிலிங் பண்ண உட்கார்ந்து மசூரா பண்ணணும். வாழ போறவங்க அவங்க, என்னப்பா எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த பெண்ணு பிடிச்சிருதா, அந்த பெண்ணு பிடிச்சிருதா, என் தங்கச்சி பொண்ணு, என் தம்பி பொண்ணு, நான் அப்பவே வாக்கு கொடுத்துட்டேன். நீ சின்ன வயசுல வாக்கு கொடுத்துருப்ப, வாழ போறது அவன்ல. அப்ப அவனை கேட்காம நீங்களா முடிவு எடுத்தா எந்த விதத்துல நியாயம் அது? அன்புக்குரியவர்களே, பெண் பார்க்கும் பொழுது தக்வாவை, இபாதத்தை, மார்க்கத்தை முன்னிலை வைத்து பிள்ளைகளோடு கன்சல்ட் பண்ணி, பிள்ளைகள் என்ன பண்ணு சொன்னா, இவங்க இத்தனை காலம் உங்க பெற்றோர் வளர்த்து ஆளாக்குனாங்க, நீங்க ஏதோ ஒரு பொண்ணு நீங்க விரும்பிட்டு நான் அந்த பொண்ணை தான் முடிப்பேன், அதுல நீங்க அடம் பிடிக்க கூடாது. பெற்றோர்களும் மனசு விட்டு பேசணும், கவுன்சிலிங் பண்ணணும். பல குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு அதான் காரணம். பல குடும்பங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைங்க மத்தியில் ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இவங்க சொல்ற நான் சொல்ற பொண்ணை தான் முடிக்கணுங்கிறது, அவன் சொல்ற நான் சொல்ற பொண்ணை தான் முடிப்பேங்கிறது. கடைசியில் பெற்றோர்கள் பேச்ச மீறி அந்த பெண்ணை எங்கேயாவது கூட்டு போய் களிமா சொல்லி எங்கேயாவது பண்ணி இஸ்லாத்துக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிருது. அதுக்கப்புறம் 6 மாசத்துல 1 வருஷத்துல பிரச்சனை முத்தி போனோம்னா மக்காப்பில் சரி கொண்டு வந்து நிக்க வேண்டியது. அல்லது பெற்றோர்கள் வற்புறுத்தலுக்கான கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பொண்ணு சந்திக்கும் பொழுது எனக்கு உன் மேல பிரியமே கிடையாது, எங்க அம்மா அப்பா சொன்னாங்க நிர்பந்தத்துக்கான கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்? அந்த புள்ள 3 மாசத்துல 6 மாசத்துல அழுதுகிட்டே கண்ண கசின்னு மக்காப்பில் நிக்க பாருங்க, என் வாழ்க்கைக்கு எடுத்து நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு. இது தேவையா? இது அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டாமா? அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு மனம் விரும்பிய பெண்ணை அல்லாஹ் ஃபன்கிஹும் மா தாபலக்கும், மனம் விரும்பிய பெண்ணை திருமணம் முடியும். உங்களுக்கு மனசு விரும்பணும். முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, நான் நிர்பந்தத்துக்காக முடிக்க, அப்படி முடிக்க கூடாது. பெரிய பாவம் அது. உங்களுடைய பெற்றோர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கெடுப்பீர்கள், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாழாக்கி விட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். பெற்றோர் சொன்னதுக்கான கல்யாணம் முடிச்சீங்களா, அந்த பொண்ணை இயற்கையாக விரும்ப ஆரம்பித்து விட வேண்டும். பெற்றோருக்காக அல்ல, உங்களை இயற்கையாக விரும்ப ஆரம்பித்து விட வேண்டும். நேசம் வைக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும். நீ என்ன நினைச்சு அதெல்லாம் மறந்துடணும். பெற்றோர் என்னோட பெற்றோர் முகப்பத்து அவசியம், அதுக்கான இந்த பெண்ணை பழிவாங்க கூட, இதன் மீது முழுமையாக அன்பு செலுத்த ஆரம்பித்து விட வேண்டும். ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள பெண்ணை பெண் பார்க்க வேண்டும். பெண் பார்க்கும் பொழுது ஏற்கனவே குடும்பத்தில் பெரும்பாலும் சமுதாயத்தில் என்ன பேசப்படுதுன்னா வரதட்சணை. இந்த வரதட்சணை பற்றி பல தடவை சொல்லியாச்சு, பல மீட்டிங்கில் சொல்லியாச்சு, பல பயான்களை சொல்லியாச்சு. வரதட்சணை என்பது பெரிய முசீபத்து, சமுதாயத்தை கேடுகெட்ட சமுதாயமாக ஆக்கக்கூடிய கீழ்த்தரமான காரியம் வரதட்சணை. அதனால இப்ப அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். ஆக பெண் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதும் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் பார்க்குற அந்த வரதட்சணை இல்ல, வரதட்சணை வாங்குறது இல்லைங்கிறதுக்காக, அல்ல சொந்தக்காரரு எங்க மாமா மகன் மச்ச மகங்கிறதுக்காக அகீதாவை பார்க்காமல் போய் திருமணம் முடிப்பது, பெண் பார்ப்பது. எப்படின்னு சொன்னா, நீங்க இஸ்லாத்துக்குள்ளே இன்னைக்கு வந்து தௌஹீத் பேசுறவங்க, தப்லீக், ஜமாத் இஸ்லாமி, சலஃபி, அஹ்லே ஹதீஸ், ஜாக்கு, இப்படி பல அமைப்புகள் இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் முஸ்லிம் சகோதரர்கள், நாம எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ள உள்ளவங்க. தப்லீகா இருந்தாலும், தரீகாவா இருந்தாலும், தௌஹீதா இருந்தாலும், ஜாக்கா இருந்தாலும், சலஃபியா இருந்தாலும், வஹாபியா இருந்தாலும், அஹ்லே ஹதீஸா இருந்தாலும், இவங்க எல்லாம் நம்ம எல்லாம் சகோதரர்கள். நமக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை இருக்குது, நீயா நானாங்கிற சண்டை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நம்ம எல்லாமே சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள் 2 குரூப்பினர்கள் இஸ்லாத்தில் அடங்கி, இஸ்லாத்தின் பேரால இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவங்க முஸ்லீம் பேர் வச்சிருப்பாங்க, முஸ்லீம் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவர்கள் காஃபிர்கள். யார்? ஒன்னு காதியானி, இன்னொன்னு 19 குரூப். இந்த அஹ்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடிய 19 குரூப். இந்த காதியானிகளும் சரி, இந்த அஹ்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடிய 19 குரூப்பும் சரி, இவர்கள் நம்ம முஸ்லிம்களுக்குள்ளே உள்ள தரீகா, தௌஹீத், தப்லீக், ஜமாத் இஸ்லாமி, அஹ்லே ஹதீஸ், வஹாபி, ஜாக் மாதிரி உள்ள அமைப்புகள் அல்ல. இவங்க எல்லாம் இஸ்லாம்ங்கிற வட்டத்துக்குள்ள உள்ள அமைப்புகள். ஆனால் இந்த 2 அமைப்புகள் மட்டும், இந்த காதியானிகளும் 19 குரூப் மட்டும் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள காஃபிர்கள். இவர்கள் முஸ்லிம்களே இல்ல. முஸ்லிம் பேர் வச்சிருப்பாங்க, தங்களுக்கு ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் மாதிரி ஒன்று கட்டிப்பாங்க, ஆனா தங்களை வந்து முஸ்லிம் நிறைய டிகிரி படிப்பாங்க, உங்களுடைய மாமனா இருப்பாங்க, மச்சானா இருப்பாங்க, சொந்தக்காரனா இருப்பாங்க, வந்து எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு வெளியே சென்ற காஃபிர்கள். இவர்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் என்ன பண்ணிடுறாங்கடா, அற்பமான காசுக்கு ஆசைப்பட்டு நல்ல பெரிய பணக்காரனா இருக்கிறான், அவன் காதியாரியா இருந்தா நமக்கு என்னங்க, அவன் கொள்கை அவனோட, அல்லது அவன் வந்து ஒரு அஹ்ல குர்ஆனாவோ 19 குரூப்பாக இருந்தா நமக்கு என்னங்க, அவன் கொள்கை அவனோட. ஏங்க, ஒரு முஸ்லிம் பணம் இருக்குதுங்கிறதுக்காண்டி ஒரு காஃபி இருக்கோ, ஒரு முனுசாமிக்கோ ராமசாமிக்கோ உங்க பொண்ணை கட்டி வைப்பீங்களா? உங்க பையனுக்கு பொண்ணு எடுப்பீங்களா பணம் இருக்குதுங்கிறதுக்காக?
ஆகவே பெண் பார்க்கும் பொழுது, மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் காதியானிகளாக இருக்கக்கூடாது, 19 குரூப்பாக இருக்கக்கூடாது. அதை பார்த்து கவனித்து நீங்கள் சம்பந்தம் பேச வேண்டும். அடுத்த சமுதாயத்தில் உள்ள பெரிய முசீபத்து இந்த நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் ஒன்று சரியத்தில் இருக்குதுன்னா அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க. மார்க்கத்தில் நிச்சயதார்த்தம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, முதல்ல பொன் பேசும் படலம்னு ஒரு படலம், அந்த படலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்த படலம். இந்த நிச்சயதார்த்த படலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு தாம்பளத்தட்டு, அதுல வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் இதெல்லாம் வச்சு வரதட்சணை பணம், ஒரு அட்வான்ஸ் பணம், டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி, மாப்பிள்ளைங்கிற மாட விலை பேசுறதுக்காண்டி ஒரு அட்வான்ஸ் டோக்கன் பணம். அந்த டோக்கன் பணம் வச்சு அதை மஞ்சள் துணியால சுத்தி அதை என்ன பண்ணுவாரு, மாப்பிள்ளை பெண்ணுடைய வாப்பா மாப்பிள்ளைய வாப்பாட்ட கொடுப்பாரு. இதை இந்த காட்சியை சாட்சியாக்கி ஒரு என்ன மாதிரி ஒரு அஜர்த்து, ஒரு தொப்பி போட்டு தாடி வச்சுட்டு ஒரு அஜர்த்து உட்கார்ந்துருப்பாரு, ஒரு புரோகிதர். அந்த புரோகிதர் உட்கார்ந்து ஒரு அல்பாத்தியா ஓதுவாரு. இந்த அல்பாத்தியா ஓதுறதுக்கு சாட்சிகள் யாருன்னா எல்லாம் ஜமாத்தார்கள். இந்த ஹராமான வேலைக்கு, இந்த ஷிர்கான வேலைக்கு, அதாவது வரதட்சணை எங்க கொடுக்கப்படுது, மாற்றாருடைய கலாச்சாரம், காஃபிருடைய கலாச்சாரம், வெத்தலைப்பாக்கு, பூவு, பால், தேங்காய், மண்ணாங்கட்டி, மணலாங்கட்டி எல்லாம் வச்சு மஞ்சள் துணியால போத்தி, இது அப்படியே காஃபிருடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு சாட்சியாக யாராக்கப்படுகிறார் என்ற அந்த பள்ளிவாசலுடைய இமாமும் பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகளும். எவ்வளவு பெரிய அநியாயங்க இது, எவ்வளவு பெரிய அநியாயம். சாராயம் குடிக்கிறதுக்கு அசரத்து சாட்சியா வச்சு சாராயம் குடிப்பீங்க. சாராயம் குடிக்கிறது ஹராமு, அது பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது ஹராமு. நான் இல்ல பிஸ்மில்லா சொல்லி தான் குடிச்சேன், ஹலால் ஆயிடுமா? நிச்சயதார்த்தங்கிற பேர்ல இப்படிப்பட்ட அனாச்சாரங்களை அரங்கேற்றுவது, இப்படிப்பட்ட அசிங்கங்களை அரங்கேற்றுவது, இது ஒரு ஹராம், இது ஒரு பாவம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரம். இதுக்கு யாரை சாட்சியாக அஜர்த்தை வச்சு ஒரு ஃபாத்தியா ஓதிட்டா இந்த பாவம் சரியாயிடுமா? அந்த மானங்கிட்ட அஜர்த்து ஓதலாமா? அதை நான் அஜர்த்து சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பள்ளி முத்தவல்லி, மார்க்கம் தெரியாத முத்தவல்லி. இன்னும் சில பள்ளிகள்ல பெரிய முசீபத் என்ன, முத்தவல்லி அங்க வருது, ஜமாத்துக்கு அங்க வருது, எதுக்கு தெரியுமா? எவ்வளவு வரதட்சணை வாங்குறாங்க கன்ஃபார்மா பாக்குறதுக்காண்டி. அந்த வரதட்சணை இத்தனை % எங்களுக்கு தந்துடும் பள்ளிக்கு. எவ்வளவு கேடுகட்ட முறை இது. ஆகவே நிச்சயதார்த்தம் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இப்படி நிச்சயதார்த்தம் ஆன பிறகு என்ன ஆகுதுண்டா, இந்த மாப்பிள்ளைக்கு இவதான் நம்ம பொண்ணு, பாதி மனைவி ஆயிடுறா. அந்த பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளை, பாதி மனைவி ஆயிடுறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் அனுமதி கொடுக்குறாங்க. போன்ல பேசுறான், பீச்சுக்கு கூட்டு போறான், ஹோட்டலுக்கு கூட்டு போறான். அல்லாஹ் பாதுகாக்கணும், சில சமயம் தப்பு தண்டனை நடந்துருது. ஏன் மனைவி தானே அது, பாதி மனைவி ஆயிட்டால. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது பாதி மனைவி யார் சொன்னது? இதுல என்ன ஒரு முசீபத்னா, நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் பேரண்ட்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க. இது நிச்சயதார்த்தமே முடிஞ்சிச்சுல, இவ பேரண்ட்ஸே அலோ பண்ணுவாங்க. மாப்பிள்ள தான் பேசுறான், போன்ல பேசு, கூப்பிடுறாமல போய் பீச்சுக்கு போயிட்டு வா, போ கூப்பிடுறாமல ஆசைப்பட்டு புள்ள, ஓ மாப்பிள்ள தானே. யார் சொன்னது மாப்பிள்ள? நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பாதி கல்யாணம் ஆயிடுச்சு யார் சொன்னது? நிச்சயதார்த்தம் என்பது ஷரியத்தில் கிடையாது. பெண்ணு மாப்பிள்ளை பேசியாச்சா, அடுத்து நிக்கா ஒப்பந்தம் தான், முடிஞ்சு போச்சு. அதனால முதல்ல இந்த நிச்சயதார்த்தம் என்பது களையப்பட வேண்டும், நிச்சயதார்த்தங்கிற சடங்கு ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு அப்புறம் பெண் திருமணம் ஆரம்பிக்கும் பொழுது சகோதரர்களே, தயவு செய்து திருமணங்களை பள்ளிவாசல் வைத்து எளிமையாக நடத்துங்கள். நீ பெரும்பாலான திருமணம் என்ன ஆகி போச்சுன்னா, திருமணம் என்பது தன்னுடைய பணத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு டிஸ்பிளே ஆகி போச்சு. நான் தான் எவ்வளவு பெரிய பணக்காரன், என் கல்யாணத்துக்கு எத்தனை சிவப்பு லைட் வச்ச கார் வருது, எத்தனை விஐபிகள் கார் வருது, எத்தனை மந்திரி வர்றாங்க, எத்தனை எம்பி வர்றாங்க, இதுதான் ஒரு மனிதனுக்கு கௌரவத்தை தரும், கண்ணியத்தை தரும் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணி அவ்வளோ கிராண்டா, அவ்வளோ ஆடம்பரமா, அவ்வளோ கிராண்டா நடக்கக்கூடிய கல்யாணம், பல கல்யாணங்கள் 50 நாட்கள் கூட நீடிக்கிறது இல்லை. அங்க போன பிறகு மாப்பிள்ள அவ்வளவு டாம்பிகமா குதிரை மேல வருவாரு. அவர் போட்டிருக்க அந்த ஜுப்பாவை தலப்பாவை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அவர் குதிரை ஊர்வலத்தை பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாலையை முத்து மாலை போட்டிருப்பாரு. அவ்வளவு கம்பீரமா மாப்பிள்ள வருவார். அந்த மாப்பிள்ள அந்த கல்யாணத்துக்கு அவர் தான் ஹீரோ. 5000 10,000 பேர் வந்திருப்பாங்க. பெரிய பெரிய மந்திரி மாத்தா வேலையை விட்டு கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. பெரிய பெரிய எம்பிக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், முதலமைச்சர், மண்ணாங்கட்டி எல்லாரும் வருவாங்க அந்த கல்யாணத்துக்கு. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு யாருக்காண்டி? இந்த ஒரு மாப்பிள்ளை ஹீரோ ஆகிறதுக்காண்டி. அந்த மாப்பிள்ளை பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட்ல ஜீரோவா இருப்பான். மேட்டர் இருக்காது, விஷயம் இருக்காது அவன்கிட்ட. 3 நாள்ல அந்த பொண்ணு ஓடி வந்துடும், இவன் ஆம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நடக்குதுங்க, இது விளையாட்ட சொல்லல, நடக்குது எத்தனை கல்யாணங்கள்ல. ஏன் இப்படி நடக்குது? இப்படி ஆடம்பரமான அனாச்சாரங்கள் கல்யாணம் நடக்கும் பொழுது எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இன்ன ஆலம நிக்காஹி பரக்கத்தும் ஐஸரு பவுனா, எந்த திருமணம் செலவு மிக மிக குறைவாக செய்யப்படுகிறதோ அந்த திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம்.
செலவுகள் குறைங்க, வாழ்க்கையில பரக்கத்து வரும். அந்த வாழ்க்கையில உங்களுடைய ஆண்மையிலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பலகீனம் இருந்தாலும் கூட, உடல் ரீதியா உங்களுக்கு ஏதாவது பலகீனம் இருந்தாலும் கூட, அந்த பலகீனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிவர்த்தி செய்து வைப்பான் உங்களுக்கு. ஏன் உங்க வாழ்க்கையில பரக்கத்து வரணுங்கிறதுக்காக, நிம்மதி வரணுங்கிறதுக்காக. இது ஆடம்பரமா கல்யாணம் பண்ணீங்க, அனாச்சாரமா கல்யாணம் பண்ணீங்க, டாம்பிகமா கல்யாணம் பண்ணீங்கடா, அந்த சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட அது உங்களை தேடி வரக்கூடிய உங்களோட ஜோடிக்கு, அந்த பெண்ணுக்கு பெரிய மிஸ்டேக்கா தெரியும். பெரிய மிஸ்டேக் அல்லாஹ் காட்டுவான். ஏன் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் வாழ்க்கையில பரக்கத்து இருக்க கூடாது, நிம்மதி இருக்க கூடாது? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய பேச்சை பாப்பானா, உன்னுடைய ஆடம்பரத்தை பாப்பானா, தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியை பாப்பானா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய திருமணம் எளிமையான திருமணம் தான். அந்த எளிமையான திருமணங்கள்ல சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட ரப்புல் ஆலமீன் அதை நிவர்த்தி செய்து மன நிறைவை ஏற்படுத்துவான். ஆடம்பரமா செலவு செஞ்சு 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி டாம்டூன் கல்யாணம் பண்ணினா அதுல சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட அது அல்லாஹ் ஊதி பெருசாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம ஆக்கிடுவான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, திருமணம் என்பது எளிமையாக நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு திருமணம் நடக்கிற அனாச்சாரங்கள், அநியாயங்கள் எவ்வளவு டாம்பிகமாக பள்ளிவாசல் வச்சு நடத்துங்க, ஆலிம்களை வச்சு பயான் பண்ண வைங்க, எளிமையா அழகா நடத்துங்க. திருமணத்தை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. திருமணங்கிறது எப்படி இருக்கணும், எந்த அமைப்பில் இருக்கணும், அழகா எடுத்து சொல்லுங்க. இதுதான் திருமணம் நடக்கக்கூடிய முறை. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஜ்அலூஹா ஃபில் மஸாஜித், இந்த திருமணத்தை பள்ளிவாசல்ல வைத்து நடத்துங்கள், மக்களுக்கு பிரகடனப்படுத்துங்க. இது ரகசியமா 4 பேரை வச்சு இன்னைக்கு சில பேர் என்ன பண்றாங்களா, நாங்க நபி வழி திருமணம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஜமாத்தை முறிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயாவது ஒரு வீட்லயோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு குடிசையிலயோ வச்சு ஒரு 10-20 பேர் வச்சு இதான் நபி வழி திருமணம். உங்க ஊர் பள்ளிவாசல் ஜாமியா மஸ்ஜித்ல வச்சு நடத்துங்க, கிராண்டா நடத்துங்க. ஊர் மக்கள் 1000 பேரை வர சொல்லுங்க, பள்ளிவாசல் வச்சு நடத்துங்க, அழகா நடத்துங்க. கிராண்டா இருக்கணும், எளிமையா இருக்கணும். ரகசியமாக நடத்துவதற்கு இது விபச்சாரம் அல்ல, இது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட கம்பீரமான திருமணம். பள்ளிவாசல் வச்சு கிராண்ட் நடத்துங்க. 1000 கிராண்ட் சொன்னா பெரிய சீரியல் போடுறதுல கிராண்டு, குதிரை ஊரம் நடத்துறதுல கிராண்டு, 4 கிலோமீட்டருக்கு லைட் கட்டுறதுல கிராண்டு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல கூட்டத்தை நிறைய வச்சு நடத்துங்க. இல்ல நாங்க பள்ளிவாசல்ல போய் கேட்டா தரமாட்டேங்கிறாங்க, தஃப்தர் தரமாட்டேங்கிறாங்க, அது பண்ண மாட்டாங்க, இது பண்ண. ஏன் தஃப்தர் தராத அளவுக்கு பள்ளிவாசல் ஜமாத்தை பகைத்துக் கொண்டது ஏன்? எவனோ எங்கேயோ சொல்றாங்க தனி பள்ளி கட்டினீங்க, எவனோ சொன்னாங்கிறதுக்காண்டி ஊர் மொஹல்லா ஜமாத்தை பகைச்சுக்கிட்டு, மொஹல்லா பகைச்சுக்கிட்டு தனி பள்ளி கட்டி தனியாக பண்ணி பள்ளிவாசலுக்கு இடையூறு பண்ற மாதிரி, பள்ளிவாசல் நடக்கிற தொழுகை இடையூறு பண்ற மாதிரி ஸ்பீக்கரை போட்டு அனாச்சாரம் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்துறது விளைவு ஜமாத்தை பகைச்சு தனியா போயிட்டீங்க. இப்ப அந்த ஜமாத்துல எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஜமாத்துல எப்படி உங்களுக்கு லெட்டர் தருவாங்க? உண்மையிலேயே அப்படி நீங்க சீர்திருத்தம் செய்வதாக இருந்தால் ஜமாத்துல 1000 குறைகள் இருக்கும், தவறுகள் நடக்கும், மிஸ்டேக்கள் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. 190% ஜமாத்துகள்ல குர்ஆனுக்கு மாற்றமான காரியங்கள் இருக்குது. அதான் அந்த ஜமாத்திலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருத்தணும். ஜமாத்தோட இணங்கி இருந்து திருத்தணும். தனி பள்ளி கட்டிக்கிட்டு தனி குடிசை போட்டுக்கிட்டு அல்ல, யார் வீட்டு மொட்டை மாடியில குடிசை போட்டு நடத்துறது அல்ல. அந்த ஜமாத்தோடவே இருந்து திருத்த பாருங்க, ஜமாத்தோட ஐக்கியமா இருங்க, ஜமாத்து நல்ல கெட்டவங்களை கலந்துங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருக்கும், உள்ள இருந்து திருத்துங்க. எவனோ எங்க இருந்தோ மெட்ராஸ்ல இருந்து ஆர்டர் போடுறான், அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க ஜமாத்தை பகைச்சுக்கிட்டீங்கடா, நாளைக்கு நாங்க பள்ளிவாசல்ல வச்சு நடத்தணும்னா ஜமாத்தை எப்படி பெர்மிஷன் கொடுப்பாங்க? நீங்க ஊரே பகைச்சுக்கிட்டீங்களே. ஆகவே இளைஞர்களே, ஜமாத்தை பகைச்சுக்காதீங்க. ஜமாத்துல தப்பு இருக்கும், மிஸ்டேக் இருக்கும், உள்ள இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா திருத்தணும். ஏங்க நம்ம ஜமாத்துங்க, அது நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்ம அவங்களை பகையாளியா பார்க்கணும், நம்ம அவங்களை சண்டைக்காரனை பார்க்கணும். எவனோ சொல்ற பேச்ச கேட்டு நம்ம இவங்களோட சண்டை போடணும். நாளைக்கு நம்ம கூட கூட இருக்க போறோம் இவங்க. நம்ம மோத்தா பெற்ற தூக்குறதுக்காண்டி மெட்ராஸ்ல இருந்து எவனும் வர மாட்டான், நம்மளை தூக்குறதுக்காக வேண்டி ஜமாத்தால 4 பேர் தூக்கிட்டு போவோம் நம்மள. இதெல்லாம் நினைவில் கொண்டு ஜமாத்தோடு இணக்கமா இருங்கள், முஹப்பத்தா இருங்க. தப்பு நடக்கும், அந்த இமாம்கிட்ட மிஸ்டேக்கா ரூமுக்கு போங்க, இமாம்கிட்ட உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கறத ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க, சமூக அக்கறையோட யோசிங்க, இன்ஷாஅல்லாஹ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஆகவே ஜமாத்தோட அணுகி இருந்து ஜமாத்துடைய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லணும். ஜமாத்தோட முஹப்பத் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நீங்க குர்ஆன் ஹதீஸ் படி சுன்னத்தான முறையில் நடத்தலாம், நிக்காஹ் நடத்தலாம், ஜமாத்துல வச்சு நடத்துங்க. நீ அங்க மாலை போட வேண்டாம், இல்ல போட, எல்லாத்தையும் ஜமாத்து ஒத்துப்பாங்க எப்ப நீங்க ஜமாத்துல ஐக்கியமா இருந்தால். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய பள்ளிவாசல்களை ஜமாத்துல வைத்து முறையாக நடத்தப்பட வேண்டும். இது நபி வழி திருமணம் குர்ஆன் ஹதீஸ் படி நடக்குதுங்கிறதுக்காண்டி ஜமாத்தை பிரிச்சுட்டு போய் உடைச்சிட்டு போய் ஏதாவது மொட்டை மாடியில வச்சு திருட்டு கல்யாணம் நடத்துற மாதிரி நடத்துற திருமண முறை அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆலினு நிக்காஹ் வலவ் பிதஃபின், இந்த நிக்காஹ் பகிரங்கப்படுத்துங்க. ஊர் வளத்துல சொல்லுங்க, தம் 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 டஃப் அடிச்சா கூப்பிடுங்க ஊரெல்லாம்.
பள்ளிவாசல் வச்சு நடத்துங்க. ஆக திருமணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படி எளிமையான முறையிலே பள்ளிவாசல்ல வைத்து நடத்தப்பட வேண்டும். சரி, பள்ளிவாசல் நடத்தும் பொழுது அங்க நாம பார்க்கிறோம் நிக்கா தஃப்தர். சோதரர்களே, இது ஜமாத்தார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னா, இந்த நிக்கா தஃப்தர் தரும் பொழுது ஜமாத்தார்கள் தங்களுடைய சொந்த பகை, தன்னுடைய பழைய பகை, தன்னுடைய முன்விரோதம் இதெல்லாம் காரணமா வச்சு நாங்கள் தஃப்தர் தர மாட்டோம், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்வது முறையல்ல. அவங்க ஏதாவது ஜமாத்துக்கு ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்க, ஜமாத்துக்கு ஏதாவது கடன் பட்டிருக்காங்க, இல்ல ஜமாத்துக்கு ஏதாவது வாங்கின பணத்தை கொடுக்கல, இல்ல சந்தா ஒழுங்கா செலுத்தலாம், அதெல்லாம் நீங்க சேர்த்து வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆகவே ஜமாத்தார்கள் நிக்கா நடத்தும் பொழுது சுன்னத்தான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்பு நடத்துங்க. இல்லாத பொல்லாத அனாச்சாரங்கள், பிதாத்துகள் அல்லது இது இவ்வளவு காலமா நாங்க இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா, மாப்பிள்ளைக்கு ஈஜாப் கபூல் நடத்தணும். ஈஜாப் கபூல் சரியான சுன்னத்தான முறை என்னன்னு சொன்னா, பெண்ணுடைய தகப்பனார் மாப்பிள்ளையுடைய தகப்பனார் கையை பிடிச்சி என்னுடைய மகளை இத்தனை ரூபாய் மகருக்கு நான் உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஈஜாப். மாப்பிள்ளை சொல்றது மாப்பிள்ளை நான் கபூல் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கபூல். இது சொல்ல தெரியாட்டா ஹஸரத் என்ன பண்ணலாம்னு சொன்னா, பெண்ணுடைய தகப்பனாருடைய கையை மாப்பிள்ளை கையை பிடிக்க வச்சு பெண்ணுடைய தகப்பனார் சொல்லிக் கொடுக்கலாம் அந்த வாசகத்தை. என்னுடைய மகள் இன்னாரை நான் இத்தனை பவுன் மகர் பெற்றுக்கொண்டு நான் இந்த 2 பேரை சாட்சியாக வைத்து சபையோர் முன்னிலையில் உங்களுக்கு ஹலாலான மனைவியாக திருமணம் செய்து வந்தேன், ஒப்புக்கொண்டீர்களா அப்படின்னு வாசகத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஹஸரத் தப்பில்லை, அவர் நான் ஒப்புக்கொண்டேன் திரும்ப சொல்லலாம், தப்பு கிடையாது. இதுதான் முறை. இதை விட்டுட்டு ஹஸரத்தே இருந்து கையை பிடிச்சி நிக்கா சொல்றது அவசியம் இல்லை. அப்படியே சொல்லும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஏன்னா இப்பதான் மாப்பிள்ளை கலிமா சொல்றாரா, இப்பதான் இஸ்லாத்துக்கு வராரா மாப்பிள்ளை, ஏன் தேவையில்லாத பிதாத்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது எந்த மாப்பிள்ளைக்காவது திருமணம் முடிக்கும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது ஸலவாத் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஜாப் கபூல் நடத்துனாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல மாப்பிள்ளை இப்பதான் புதுசா களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, அவர் களிமா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிக்கா செஞ்சு நடத்துறதுக்கு. எனவே இந்த மாதிரி இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சுன்னத்தான முறையில நிக்காகளை ஜமாத்தார்கள் நடத்தி வைக்க வேண்டும். உலமாக்களும் அந்த சுன்னத்தான முறை எதுங்கிறத தெரிஞ்சு தயவு செஞ்சு இதெல்லாம் இந்த இவ்வளவு காலமா உள்ள நடைமுறை இதை மாற்ற முடியுமா? தேவையில்லையே. எப்ப அது மார்க்கத்துக்கு முரண் தெரிஞ்சு போச்சோ, ரசூலோட சுன்னத் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? ஒரு களிமா சொல்லி கொடுத்து ஷஹாதத் களிமா சொல்லி கொடுத்து ஸலவாத் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஈஜாப் கபூல் நடத்து நபி ஸல்லல்லாஹு தெரியாதா? ரசூலுல்லாஹ் செய்யாதவங்க நம்ம எப்படி செய்யலாம்? அதனால இந்த மாதிரி பிதாத்துகளை அவாய்ட் பண்ணிட்டு சுன்னத்தான நிக்கா நடத்துங்க. அப்புறம் அந்த நிக்கால பாத்தீங்கன்னா ஈஜாப் கபூல் முடிஞ்ச உடனே அந்த அலிஃப் பைனஹுமா துவா, அந்த அலிஃப் பைனஹுமா துவாங்கிறது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே இல்லாத ஒரு பிதாத்தான துவா. மாப்பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்காக அழகான துவா கத்து கொடுத்திருக்காங்க. அதை உலமாக்கள் நிக்கா நடத்திய கத்தீப் என்ன பண்ணும், மக்களுக்கு சொல்லி தரணும். ரசூலுல்லாஹ் வாழ்த்து துவா உங்களுக்கு தெரியாட்டா நான் சொல்லி தரேன், நீங்க எல்லாம் திரும்ப சொல்லி இந்த மணமக்களை வாழ்த்துங்கள். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அழகான துவா, ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்த துவா. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பரக்கத் செய்வானாக, எல்லா விதமான அருளும் செய்வானாக, எல்லா நல்ல விஷயங்களிலும் உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. எவ்வளவு அற்புதமான துவா! இதோட ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவோட சிறந்த துவா என்ன இருக்குது? துவா சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. கடைசியா மணமக்களை வாழ்த்துறதுக்கான நமக்கு துவா செய்ய தப்பு கிடையாது. நமக்கு துவா மணமக்களை வாழ்த்துங்க. அதுல பிதாத்தான துவாக்கள் இல்லாம எளிமையான முறையில் சிம்பிளான முறையில் மணமக்களை வாழ்த்துக்கான அல்லாஹ்வோட துவா செய்யுங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த அலிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைனல் அன்பியாஇ வ அஸ்வாஜிஹிம் அல்லி பைனஹுமா மூசா ஈசா எல்லா நபிமார்கள் பேரை சொல்லி செய்யக்கூடிய துவா, இது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே இல்லாத துவா. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கறனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த துவா செஞ்சா தான் நிக்கா கூடும் அப்படிங்கிற மாதிரி பாமர மக்களுக்கு மத்தியில தவறான எண்ணம் வந்துருது. குறிப்பா கிராமங்களிலே இந்த துவா ஓதாம ஒரு ஆலிம்சா நிக்கா நடத்திட்டானா அவ்வளவுதான், நிக்கா முடிஞ்சோன்னு பெரிய சண்டையே நடக்கும், அந்த கல்யாணமே கலாட்டா கல்யாணமா மாறி போயிடும். அதனால இந்த மாதிரி துவாக்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறத மக்களுக்கு உணர்த்துங்க. அதுல குறிப்பா யூசுப் சுலேஹாவுக்கு திருமணம் நடந்ததா எந்த வரலாறுமே இல்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கும் சுலேஹாவுக்கும் திருமணம் நடந்ததா எந்த வரலாறுமே கிடையாது. சுலேஹா என்பவள் நடத்திக்கிட்ட பெண்மணி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவர் நடத்தக்கட்ட பெண்ணா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நடத்தக்கட்ட பெண்ணு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான காரியத்திற்காக அழைத்து கடைசியில் அவரை ஊர் மக்கள் எல்லாம் குறை சொல்லும் பொழுது தன்னுடைய தவறை சரி என்று சொல்வதற்காக ஊர் மக்கள் எல்லாம் பெரிய பெரிய சீமாட்டியார் எல்லாம் வீட்டுக்கு விருந்து கூட்டு கையில் ஆப்பிள கொடுத்து கத்தியும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே நடக்க விட்டு அந்த மக்கள் ஆப்பிள் அறுக்கிறதுக்கு கையை அறுத்துக்கிட்டாங்க. சொன்னாங்க அந்த பொம்பளை யூசுப் சுலேஹா சொல்றா, இந்த பாரு ஒரு நிமிஷம் நடந்து போகும்போது இவருடைய அழகுல மயங்கி நீங்க கையை அறுத்துக்கிட்டீங்களே, காலம் பூரா நான் இவரை வீட்டுல வச்சிருக்கேன், அப்ப என்ன போய் நீங்க குறை சொல்லலாமா? என்னுடைய இச்சையை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பாருங்க, தான் தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை நியாயப்படுத்துகின்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி ஒரு மோசமான பெண் சுலேஹா, அந்த பெண்ணுக்கும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் நடந்ததா எந்த ஆதாரம் இருக்குது?
ஏதாவது சின்ன ஆதாரம் காட்டுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைஹாவுக்கும் நிக்காஹ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, அந்த யூசுஃபையும் சுலைஹாவையும் சேர்த்து வச்சு அவங்க வாழ்ந்தது மாதிரி நீங்க வாழுங்க சொல்றது. இதனால என்ன ஆகுதுண்டா, கொஞ்சம் விவரம் தெரியக்கூடிய மக்கள் நல்லா புரிஞ்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல மக்கள். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இளைஞர்கள் ஃபிங்கர் டிப்ஸ்ல உலகத்தை கொண்டு வச்சிருக்காங்க. இன்டர்நெட்ல இன்னைக்கு உலகத்தை இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அவன் அமெரிக்கால இருக்கிற ஒரு முஃப்திட்டியோ அல்லது சவுதியில இருக்கிற ஒரு முஃப்திட்டியோ அல்லது அல்ஜீரியால இருக்கிற ஒரு பெரிய ஆலிம்டியோ அல்லது எகிப்தில் இருக்கிற பெரிய மார்க் அறிஞர்கிட்டயோ அவன் உட்கார்ந்து ஆன்லைன்ல ஃபத்வா கேட்க முடியும். அந்த அளவுக்கு உலகம் சுருங்கி போச்சு. அதனால நம்ம சொல்றத அவங்க மார்க்க நம்பணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு மக்களுடைய என்ன விசாலமாய் போச்சு. அவங்க விசாலமான அவங்க இன்னைக்கு நமக்கு சொல்லி தருவாங்க. உலமாக்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லி தராங்க. அது இதுக்கு ஆதாரம் இல்லையாமே, இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ யார் நேத்து படிச்சுட்டு வந்து என்ன போய் சொல்றதுக்கு என்று நம்முடைய மமதியம் காட்ட மார்க்க விஷயத்துல யார் சொல்லி கொடுத்தா என்ன? அவன் சொல்ல சரியா இருக்கும் பட்சத்தில் நீங்க சொல்ல சரிதான் தம்பி, ஆனா அதுக்கு இப்படி வேற சூழ்நிலை விளக்குங்க. உடனே மாத்திர முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. ஆகவே தயவுசெய்து உலமாக்கள் ஜமாத்தார்கள் சுன்னத்தான முறை நிக்காஹ் நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது நிக்காவில முக்கியமான விஷயம் மஹர். இந்த மஹர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நிக்கா தஃப்தர் எழுதும் பொழுது அதுல மஹர்னு ஒரு காலம் இருக்கும். அதை ஃபில்அப் பண்றதுக்காக வேண்டி மஹர் எவ்வளவுங்க அப்படிங்குவாங்க. அது 301 எழுதுங்க, 506 சம்மந்தம் இல்லாத அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் 301 500 எழுதுங்க. இது முறையாங்க. இது மஹர் என்பது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற ஷூரிட்டி அமௌண்ட். அது ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட். அவன் வாழ்க்கையை ஒரு ஆண்மானத்தில் ஒப்படைக்கின்றால் அந்த ஆண்மானத்தில் ஒப்படைக்கிற ஒப்படைப்புக்கு அவன் தரக்கூடிய செக்யூரிட்டி அமௌண்ட் தான் மஹர் என்பது. அப்ப அந்த மஹரை யார் தீர்மானிக்கணும் சொன்னா, அந்த பெண் தீர்மானிக்கணும். எனக்கு 5 லட்சம் வேணும், எனக்கு 10 லட்சம் வேணும், எனக்கு 1 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும், அந்த பெண் தீர்மானிக்கணும். ஆனா இன்னைக்கு மார்க்கத்தில் என்ன ஆகி போச்சுங்க, பெண் தீர்மானிக்க வேண்டிய மஹரை அப்புறப்படுத்திட்டு ஒதுக்கி விட்டு ஆண் தீர்மானிக்கலாம் வரதட்சணையை. எனக்கு 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், 100 பவுன் வேணும், 50 பவுன் வேணும், கார் வேணும், பங்களா வேணும் சொல்லி மாப்பிள்ளை தீர்மானிக்கலாம் வரதட்சணையை. எவ்வளவு கேடுகட்ட நிலையாகி போச்சு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு கேலிக்குரியதாகி போச்சு பாத்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு திருமணத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற நிலையை தாண்டி என்னுடைய சமூக அந்தஸ்தை காட்டுவதற்கும் என்னுடைய பொருளாதார அந்தஸ்தை காட்டுவதற்கும் இது ஒரு காரணம், இது ஒரு திருவிழா அப்படின்னு ஆக்கினதுனால திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய இபாதத் என்ற நிலை மாறி அவன் மனம் போன போக்கில எப்படி கல்யாணம் கட்டிக்கலாம். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தொப்பி போட்டு அஜரத்தை கொடுத்து நிக்காஹ் எழுதினா முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி அஜரத்தை கொடுத்து நிக்காஹ் தஃப்தர் எழுதலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி நம்ம கேடுகட்ட நிலையில அசிங்கமா கேவலமா கீழ்த்தரமா எவ்வளவு மோசமா நடத்திக்கலாம் என்ற மனநிலை முஸ்லிம் சமுதாயத்தில் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு திருமணத்தை அவர்கள் வீட்டு பொருளாதார அந்தஸ்தையும் சமூக அந்தஸ்தையும் காட்டுவதற்குரிய திருவிழாவாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, மஹர் என்பது ஒரு பெண் தீர்மானிக்க வேண்டிய எனக்கு இவ்வளவு மஹர் கொடுன்னு சொல்லி அந்த மஹரை நிஃப்கா தஃப்தர்ல எழுதுவதோடு நிறுத்தி விடாமல் அந்த மஹர் கிடைத்து விட்டதா என்பதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் ஜமாத்தார்கள். நிக்கா செய்து ஹதீப் நிக்கா மஹர் கொடுத்துட்டீங்களா, இல்ல கடனா வச்சிருக்கீங்களா, கடன் எழுதணும் தஃப்தர்ல. எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க அதை கேட்டு எழுதணும். மஹர் கடனா வைக்கிறீங்களா, எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க, அந்த பெண்ணிடத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். இத்தனை மாசம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு மஹரா கடனா தரேன்னு சொல்றாருமா, நீ ஒத்துக்கிறேன்னு பெண் கேட்கணும். இதெல்லாம் ஷரியத்துடைய முறைகள். ரெண்டாவது, இந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மகர் தொகை எழுதுதா இருந்தாலும் சரி, விருந்து போடுறதா இருந்தாலும் சரி, அங்கே கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுல இருந்து பிரியாணிக்கு என்ன பிராண்ட் அரிசி போடணும், எத்தனை கிலோ கறி போடணும், எல்லாத்துலையும் டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ற அந்த பில்டப் இருக்குது பாருங்க, கொஞ்சம் நெஞ்சு பில்டப் இல்லை. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நாங்கள் சொல்றதான் கேட்டாகணும், நாங்கள் சொல்றதான் செய்யணும். என்னங்க அநியாயம் இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் 2 கும்பம் முளைச்சிருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் 2 கும்ப தலையில முளைச்சிருக்குது, இவ்வளவு பில்டப் கொடுக்கறதுக்கு. அதனால இந்த மாதிரி பில்டப்புகளை இஸ்லாத்தில் இடம் இல்லை. இந்த மாதிரி பில்டப்புகள் கொடுக்காதீங்க. மார்க்கம் என்ன சொல்றது, மாப்பிள்ளை வீட்டார்களும் சில ஹக்கு இருக்குது, பெண் வீட்டார்களும் சில ஹக்கு இருக்குது. அந்த யார் யாருடைய ஹக்கு என்னென்னங்கிறத உணர்ந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி உங்களுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். சரி, திருமணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே சுன்னத்தான முறையில் எளிமையான நிக்கா முடிஞ்சு முடிச்ச உடனே ஒரு மணமகன் தன்னுடைய மனைவியை முதலாவதாக சந்திக்கும் பொழுது அங்க போய் நின்றுக்கிட்டு அங்க என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ திருமணம் முடிக்கும் பொழுது பெண்ணுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடிங்க. பெண்ணுடைய ஒரு கணவன் என்ன பண்ணும், தன்னுடைய மனைவியினுடைய முன்னெற்றி ரோமத்தை லைட்டா பிடிச்சு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இந்த பெண் மூலமாகவும் இந்த பெண்ணிடமிருந்தும் பெண் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் எனக்கு தருவாயாக. இந்த பெண்ணிடமிருந்தும் அல்லது பெண் மூலமாகவும் உண்டாகும் எல்லா தீமைகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக
அற்புதமான துவா. இதுலயும் கூட என்ன நடக்குதுன்னா, அந்த துவா மாப்பிள்ள நிக்கா முடிஞ்சாலும் பொண்ணுகிட்ட போவாரு, போய் உட்கார்ந்தானா அங்க பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் அங்க நடக்கிற அனாச்சா ஆம்பளைங்க பொம்பளைங்க ஆல்ரெடி பொண்ணை சுத்தி பொம்பளைங்க பூரா இருப்பாங்க. இந்த மாப்பிள்ள நிக்கா முடிஞ்சு போகும்பொழுது இந்த மாப்பிள்ளோட தோழமார்கள் பூரா ஃப்ரெண்ட்ஸ் பூரா அங்க போகுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பூரா கல்யாணம் முடிக்காத விடல பசங்க, இவங்களாம் மாப்பிள்ளை தோழ வருவானுங்க. அங்க போய் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, மாப்பிள்ளை பெண்ணை சுத்தி நிக்கிறவங்க பூரா அந்த வயசுக்கு வர அந்த பொண்ணுங்க, கல்யாணம் முடிக்காத பொண்ணுங்க அங்க பொண்ணை சுத்தி நிப்பாங்க. இப்ப இவங்க அவங்க கிட்ட போன உடனே இந்த பசங்க அந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்றது, அந்த பொண்ணுங்க அந்த பசங்களை கிண்டல் பண்றது, அங்க கேலி என்ன, கிண்டல் என்ன, அசிங்கம் என்ன, அனாச்சாரம் என்ன, மார்க்கத்துக்கு முரணான அத்தனை ஹராமான காரியங்களும் அந்த இடத்துல அரங்கேற்றப்படுகின்றன. அங்க வீடியோ கேமரா வேற, மாப்பிள்ளை வீடியோ கேமரா. இந்த வீடியோ கேமரா மத்தியில் என்ன பண்ணுவாரு, மாப்பிள்ளை போய் பொண்ணுடைய முடிய மட்டும் பிடிப்பாரு. அந்த முடிய பிடிக்கும் துவாவை அஜர்த்து ஓதணும். அஜர்த்து கூப்பிடுங்க, அஜர்த்து கூப்பிடுங்க, அஜர்த்து துவா ஓதுவாரு. அஜர்த்து என்ன துவா ஓதுவாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி, யா அல்லாஹ் இந்த பெண் மூலமா கிடைக்கிற நன்மை பூரா எனக்கு தருவாயாக. யார் அஜர்த்து, இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய தீங்கு பூரா என்னை பாதுகாப்பாயாக. இவன் உட்கார்ந்து ஆமீன்ங்குவான். இது என்ன அனாச்சாரம் இது? ஒரு மணமகன் தன்னுடைய மனைவியை முதலில் சந்திக்கும் பொழுது தனிமையில் சந்திக்க வேண்டும். தனிமையில் சந்திக்கும் பொழுது அவருடைய முன்னேற்றி ரோமத்தை பிடித்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி என்ற துஆவை ஒரு மணமகன் ஓத வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. இதை அந்த பெண்ணை தனிமையில் தான் சந்திக்க வேண்டுமே தவிர எல்லா பொம்பளைகளும் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அங்க ஆணுக்கு பெண்ணுக்கு கிண்டல் பண்றது, கேலி பண்றது, கையை பிடிக்கிறது, மாற்று மத கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி தண்ணி செம்புல தண்ணியை போட்டு மோதிரத்தை போட்டு ரெண்டு பேரும் தேட விடுறது, இதுல மாப்பிள்ள பொண்ணு கையை பிடிச்சி கிள்றது, பொண்ணு மாப்பிள்ள கையை பிடிச்சி கிள்றது, அப்புறம் மாப்பிள்ள பொண்ணு தூக்குறது, பொண்ணு மாப்பிள்ளை தூக்குறது, இந்த கேடுகட்ட அசிங்கமான கலாச்சாரம் யார் கற்றுக் கொடுத்தது? இது எல்லாத்தையும் வீடியோ. ஏன் வீடியோ இதோட நிறுத்துவானே? இன்னும் கொஞ்ச நேரம் போனா மாப்பிள்ளையும் பொண்ணு தனிமையில முதலிரவுக்கு போவாங்க, அங்கேயும் வீடியோ கேமரா எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அதை மட்டும் மிச்சம் வைக்கணும்? எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜ்ல நிக்க விட்டு அனாச்சாரமா வீடியோ எடுத்தாச்சு. அங்க பொண்ணை வாழ்த்த வர்றவங்க, மாப்பிள்ளை வாழ்த்த வர்றவங்க, எந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கெட்டு போய்விட்டு இருந்தால் சகோதரர்களே, பெண்ணை மாப்பிள்ளை வாழ்த்த வரும்பொழுது மேடைக்கு வரக்கூடிய அந்நிய ஆண்களை சில பெண் பிள்ளைகள் கைபிடித்து கை கொடுக்கிறார்கள். சில மணமக்கள் அந்த பொண்ணு கை கொடுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஹயா கெட்டு போச்சு, வெக்கம் கெட்டு போச்சு அந்நிய ஆண்களிடத்துல. அதே மாதிரி தன்னோட வேலை செய்யற பொண்ணுங்க கொலீக்ஸ் யாராவது வந்தாங்கன்னா மாப்பிள்ளை அந்த பொண்ணு கையை பிடிச்சு கொடுக்கிறது, அந்நிய பெண்கள் கையை. ஸ்டேஜ்ல பொண்ணையும் மாப்பிள்ளை நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது, அங்க வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ டிஸ்பிளேல காட்டுறது. இந்த மாப்பிள்ளை கூட பொண்ணு முகத்தை ஒழுங்கா பாத்துருக்க மாட்டான். அதுக்குள்ள ஸ்டேஜ்ல உங்க ஹால்ல உட்காந்து கமெண்ட் அடிப்பான், மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரு, பொண்ணு அவ்வளவு பொருத்தம் இல்ல, இல்ல பொண்ணு சூப்பரா இருக்குது, மாப்பிள்ளை அவ்வளவு பொருத்தம் இல்ல. இங்க கீழே உட்காந்துக்கிட்டு இந்த மாப்பிள்ளோட பொண்ணு முகத்தை ஒழுங்கா பாத்துருக்க மாட்டான். அப்படி ஸ்டேஜ்ல நிக்க வேண்டிய அசிங்க அனாச்சாரம் சகோதரர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இது இவ்வளவு கீழ்த்தரமா ஆகிவிட்ட சமுதாயம். ஒரு பெண் என்பது பர்தாவிலே பாதுகாக்கப்பட வேண்டியவள், அவள் ஒரு மாணிக்க கல், அவளை பொத்தி பாதுகாத்து வைக்கணும். அவளை கூழாங்கல் மாதிரி நடுரோட்டு கொண்டு வருது. எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஆச்சாரம், காஃபிருடைய கலாச்சாரம் இல்லையா இது? இன்னைக்கு இதுதான் பெரிய கிராண்ட் கல்யாணம், பெரிய கிராண்டா நடந்துச்சு. பொண்ணை மாப்பிள்ளை ஸ்டேஜில் கொண்டு நிக்க வச்சிருவாங்க. பொண்ணை எல்லாரும் பாருங்க, உலகத்திலாம் ஆம்பளைங்க எல்லாம் பொண்ணை பாருங்க, எல்லாரும் மாப்பிள்ளை பாருங்க. எவ்வளவு கேவலமான காரியம். ஆக அந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஸ்டேஜில் நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது, அங்க மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சு பொம்பளைங்க பூரா சுத்தி நின்று கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இதெல்லாம் கேவலம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? ஆகவே இளைஞர்களே, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்ற இளைஞர்கள், நீங்கள் திருமணம் முடிந்த பிறகு, நிக்கா முடிஞ்ச பிறகு, அந்த சபையில இருந்து முடிஞ்ச பிறகு உடனே பொண்ணு போகாதீங்க. சொல்லுங்க, பொம்பளைங்க யாரும் இல்லாம நவுந்து போயிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என் கூட வரக்கூடாது, பெண்ணை தனியிலே நான் மட்டும் தான் சந்திப்பேன், தனிமையில் தான் என்னுடைய மனைவியை நான் சந்திப்பேன், எல்லாருக்கும் முன்னாடி சந்திச்சு துவா ஓத மாட்டேன் என்று பெற்றோர்களும் திருமணம் முடிந்த உடனேயே அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் தனிமையில் இருப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். முதல் இரவு என்பது வேறு, தனிமையில இருந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள மனம் விட்டு பேசிக்கணும். இதுல சொந்தக்காரெல்லாம் சுத்தி நின்றா அவங்க என்னத்தை பேச முடியும்? சொந்தக்காரெல்லாம் சுத்தி நின்றா அவர் என்னத்தை பார்க்க முடியும்? அங்க கிண்டலும் கேலியும் நையாண்டியும் அசிங்கமும் கலாச்சார சீரழியும் தான் நடக்கும் அங்கே. ஆக இந்த நிலை மாறி தனிமையில் சந்தித்த துவாய் ஓத வேண்டும். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை பந்தாங்கிறத மாப்பிள்ளை எடுத்துடணும். நீ நிறைய இளைஞர்கள்னா அவன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அவன் ஹீரோ. வாழ்க்கையில உண்மையான ஹீரோ இதை ஹீரோவா நினைக்க மாட்டான். வாழ்க்கையில உண்மையான ஹீரோவா இருக்கும் எப்பவுமே ஹீரோவா நினைப்பான். இன்னைக்கு மாப்பிள்ளையா இருக்கிறவன் வாழ்க்கையில ஒரு இன்னைக்கு தான் நான் ஹீரோ. இன்னைக்கு கல்யாண வீட்டுல போய் உட்காந்தா போதும், பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை உட்காருவாரு, உட்கார்ந்தானே சும்மா நாளும் பந்தாகண்டே கொஞ்சம் தண்ணி வேணும்.
அப்படிங்குவாரு. உடனே மாப்பிளை தண்ணி வேணுமா, மாப்பிளை தண்ணி வேணுமா, மாப்பிளை தண்ணி வேணுமா, மாப்பிளை தண்ணி வேணுமா, கடைசி வீடு சத்தமோ மாப்பிளை தண்ணி வேணுமா, தண்ணி வேணுமாண்டு. இந்த மாதிரி பந்தாக்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மாப்பிள்ளை சாதாரண ஒரு ஆண்மகனாக, நல்ல ஒரு ஆண்மகனாக, தன்னுடைய நற்குணத்தின் மூலமாகவும் நல்ல அகலாக்கின் மூலமாகவும் தன்னுடைய மனைவியின் உள்ளத்தில் இடம் பிடிக்கக்கூடியவனாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து முதலிரவு. முதலிரவிலே ஒரு கணவன் மனைவி முதலில் செய்ய வேண்டியது, அந்த அறைக்குள் சென்றவுடன் 2 பேரும் ஒதுவோட போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் இடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஸலாத்துல் இஸ்திகாரா, நன்மையை நாடும் தொழுகை. தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க, தன்னுடைய மனைவி 2 ரக்காத் தனியா தொழ சொல்லணும், இவர் 2 ரக்காத் தனியா தொழுது அல்லாஹ் இடத்தில் துஆ செய்து, ரப்பல் ஆலமீனே எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கைர் நன்மையை கூடிய அல்லாஹ் என்று 2 பேரும் சேர்ந்து துஆ செய்ய வேண்டும். மனப்பூர்வமா துஆ செய்ய வேண்டும். துஆ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மற்ற காரியங்களை ஆரம்பிக்கணும். மற்ற காரியங்கள் என்ன, எடுத்த உடனேயே உடலுறவை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல், அதுக்கு முன்னாடி சில சமயங்களை பார்க்கிறோம், இளைஞர்கள், குறிப்பாக ஐடியில் உள்ளவங்க, மற்ற இளைஞர்கள் இந்த வெப்சைட்ல வீடியோல கண்ட அசிங்கமான படங்களை பார்த்து, அசிங்கமான காட்சிகளை பார்த்து, இது எல்லாத்தையும் தன் மனைவி விட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தன் மனைவி விட்டு நடைமுறைப்படுத்த நினைக்க கூடாது. அது பெரிய பாவம். அது நீங்க ஏதோ அறியாத பருவத்தில் பார்த்தீங்க, ஏதோ அறியாத பருவம் தெரியாம பார்த்துட்டீங்க, அல்லாஹ்வோட தௌபா செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. இனி ஒரு புனிதமான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீர்கள். நீங்கள் நடத்தக்கூடிய உடலுறவு என்பது ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. அது ஏதோ ஜஸ்ட் லைக் உங்களுடைய ஒரு தேவையில்லை, சாப்பிட்ற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி தேவையில்லை, அது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை முறையாக ஆரம்பிக்க வேண்டும், முறையாக நடத்த வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த முறைப்படி செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அன்பா இருந்துக்கிட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள் அன்பை பரிமாறிக் கொள்வதற்கு, ஒருவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உடலுறவு மட்டும் காரணம் அல்ல, அதற்கு முன்பாக மனம் விட்டு பேசணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், முஹப்பத்தா இருக்கணும். சில சமயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மனம் விட்டு பேசணுங்கும் பொழுது ஒரு மாப்பிள்ளை முதல்ல பொண்டாட்டி கேட்கிற என்ன வார்த்தை, மனைவிட்ட முதல் மனைவிட்ட புது மனைவிட்ட கேட்கிற முதல் வார்த்தைனா, நீ இதுக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணிருக்கிறியா? முதல்ல கேள்வி. இதை கேட்க வேண்டிய கேள்வி. இது தெரிஞ்சு என்ன பண்ண போற? பாவம், அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கும் போதோ காலையில் தப்பு ஆம்பளைங்களை பேசியிருக்கும், பழகிருக்கலாம், நடந்திருக்கலாம். இது தெரிஞ்சு என்ன பண்ண போற? அதே மாதிரி அந்த பொண்ணு, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இது என்ன ஆகுதுன்னா, இல்ல நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, ரொம்ப உண்மையா நடந்துக்கணும். அதனால நீ என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லு. அந்த பாவம் போட்ட போல எல்லாத்தையும் வாய்த்தது உளறி தொலைச்சிடும். அதே மாதிரி இவன்ட்டையும் கேட்காது. இப்படி உளறி தொலைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அது இனிமையா இருக்கும், அந்த நேரத்தில் இனிமையா இருக்கும். ஆனா பின்னாடி ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம், ஏய் நீ ஏற்கனவே அவன்கிட்ட போனவதாண்டி, நீ அவன்கிட்ட பழகினவ தானே, அவன்கிட்ட சிரிச்சவ தானே, லவ் பண்ணது மட்டும் தான் என்கிட்ட சொன்ன நீ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணீங்களோ இவன் குத்தி காட்டுவான். ஏன்னா சகோதரர்களே, எங்களுடைய மக்காப்பள்ளி ஷரியத் கவுன்சில், ஷரியத் கோர்ட் நடக்குது. இந்த கோர்ட்ல பாருங்க, பல கேஸ் இப்படிதான் வருது, பல கேஸுகள் இப்படிதான் நடக்குது. ஆகவே நீ பழைய வாழ்க்கையை கிண்டி கிளறுது. நீ அவனை லவ் பண்ணிருக்கியா, அவனை பார்த்திருக்கியா, இவனை பார்த்திருக்கியா? அந்த பொண்ணு யதார்த்தமா சொல்லி தொலைங்க, என்னடாக்கா நான் அந்த சினிமா நடிக்கிற மாதிரி மாப்பிள்ளை இருக்குன்னு நினைச்சேன், நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும். எவ்வளவு கேவலம் இது. ஆகவே இது போன்ற அசிங்கங்களை தவிர்த்து விட்டு நல்ல விஷயங்கள்ல, மார்க்க விஷயங்கள்ல, இபாதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவியா இருக்கலாம். நீ எனக்கு நல்ல மனைவியா இருக்கணும், மார்க்க சொல்லக்கூடிய மனைவியாக, நான் உனக்கு நல்ல கணவனாக இருக்க வேண்டும். மார்க்க அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த முறைப்படி என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ணுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல மனைவியா இருக்க வேண்டிய பெண்ணுக்கு அத்துன்யா குல்லுஹா மதா வ கைருல் மதாய் அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகம் அனைத்துமே சுகம் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள், ஆனால் பொருட்களிலே சிறந்த பொருள் ஒரு நல்ல மனைவி தான், சாலிஹான மனைவி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சாலிஹான மனைவி எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ரஆ இலைஹா, அவன் அவளை ஏறெடுத்து பார்த்தாலே துசிர்ருஹா, சந்தோஷப்படுத்துவாள். அத மனைவியை பார்த்தாலே இவனுக்கு சந்தோஷம் வரணும். அந்த மாதிரி மனைவி நடந்துக்கணும். தன்னுடைய மனைவி பார்த்த உடனே அவளுடைய புன்சிரிப்பாலும், முகமலர்ச்சியான வரவேற்பாலும், அவருடைய அழகான அலங்காரத்தாலும், தன்னுடைய கணவனுக்கு மட்டும் காட்டக்கூடிய அலங்காரத்தாலும், எல்லா விதத்தாலும் ஒரு கணவன் மனைவியை ஏறெடுத்து பார்த்தாலே மகிழ்ச்சி தரும். அது எப்பங்க? ஃபர்ஸ்ட் நைட்ல இல்ல, கல்யாணம் 30 வருஷம் ஆனாலும் இது நீடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நைட்ல இல்ல, 30 நாள் ஆசை 60 நாளைக்கு இல்ல. ஒரு பெண், மணப்பெண் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கணவன் உன்னை ஏறெடுத்து பார்த்தாலே அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். மூதேவி எப்ப பார்த்தாலும் அழுது வடிஞ்ச மூதேவியோட என்ன வடிஞ்சு போய் மூஞ்ச கழுவாம கொல்லாம எரும மாடு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, நீ பொம்பளையா, நீ உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நீ இப்படித்தான் நிறைய ஆம்பளைங்க இன்னைக்கு. இப்படி இருக்க கூடாது. ஒரு கணவன் வெளியில போகும்பொழுது பல டென்ஷன்ல போவான், பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உள்ள வருவான். உள்ள வரும்பொழுது வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டுல 1000 கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம். இது எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவனை பழி வாங்க கூடாது. இதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்குள் வரக்கூடிய ஆணை, ஒரு பெண் கதவை திறந்து ஸலாம் அலைக்கும் என்று முகமலர்ச்சியோடு சலாம் சொன்னாலே போதும், அவனுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுங்க.
அந்த டென்ஷனுக்கெல்லாம் நிம்மதியை தேடி தாங்க வீட்டுக்கு வர்றான். அல்லாஹ் சொன்ன லி தஸ்குனு இலைஹா, அல்லாஹ் சொன்ன திருமண வாழ்க்கையை சொல்லும் பொழுது லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு அவள் மகிழ்ச்சியை தருவாள், நிம்மதியை தருவாள். ஒரு ஆண்மகன் நிம்மதியை தேடி தான் வீட்டுக்குள்ள வர்றான். அந்த நிம்மதியை தரக்கூடிய சக்தி மனைவியா உங்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, பெண்களிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த பெண்ணு கணவன் இவளை பார்க்கும் பொழுது இவள் தன்னுடைய முகமலர்ச்சியாலும் மனம் நிறைந்த வாய் நிறைந்த சலாத்தை சொல்லி ஸலாம் அலைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி முகமலர்ச்சியோடு வளர்க்கும் பொழுது அவனுக்கு பாதி பிரச்சனை தீந்துரும். அவன் டக்கு டக்கு டக்குன்னு கதவை தட்டி 5 நிமிஷம் கதவை திறந்து டமால்னு கதவை திறந்து மூஞ்சி திருப்பிட்டு போனா அவனுக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? எப்படி நிம்மதி கிடைக்கும்? பெண் அந்த முறைப்படி நடக்கணும். அதே மாதிரி ஆண் மகன் தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பெண்ணை அவன் கேவலப்படுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி ஒரு கணவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க போது நான் என்ன பண்ணணும்? ரசூலுல்லாஹ் 4 குணங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று, அன் துத்ஐமஹா இதா தஐம், நீ உணவு உண்ணும் பொழுது அவளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். நல்ல உணவு என்ன அர்த்தம்? நீ சாப்பிடும் பொழுது நீங்க எவ்வளவு டென்ஷனா இருங்க ஆம்பளைங்க, வெளியில இருந்து 1000 டென்ஷன் வருவீங்க, சாப்பிடும் மனைவியை பார்த்து நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அதுவே அந்த மனைவிக்கு பெரிய குளிர்ச்சியா இருக்கும். என் புருஷன் என்னப்பா சாப்பிட்டியான்னு கேட்டாரு, சந்தோஷமா இருக்கும். அந்த உணவு உண்ணும் பொழுது அங்கேயே சந்தோஷம் ஆரம்பமாயிருங்க. உங்களுடைய வெளி டென்ஷன் பூரா வெளியே விட்டுறணும். வீட்டு வாசப்படியில் செருப்பு கட்டுற மாதிரி உங்க டென்ஷன் எல்லாம் கட்டிடணும். வீட்டுக்குள் வரும்பொழுது அங்கே நிம்மதியை பரிமாறிக்கொள்ள வேண்டும். 2 பேரும் மனைவி அன்பாக பரிமாற வேண்டும். கணவன் சாப்பிடும்போது நீ சாப்பிட்டியான்னு கேட்கணும். அப்படி பக்கத்துல உட்காந்து சாப்பிடும்போது தட்டு எடுத்துச்சு நீ சாப்பிடு, நான் வரவில்லை, வெயிட் பண்ற, நான் வரது முன்ன பின்ன, நீ பசியோடு இருக்கிற, நீ முன்னாடி சாப்பிட வேண்டியதானே என்று ஆறுதலாக சொல்ல வேண்டும். 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடித்த பிறகு மன் லஅக அவ் அல்அக, யார் விரலை சூப்புகின்றானோ அல்லது சூப்ப கொடுக்கின்றானோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாப்பிடும் பொழுது நல்ல விரலை சூப்பணுமா. கவனிங்க, இது ரசூலுல்லாஹ் சுன்னத்து. இதுல எவ்வளவு அன்பு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க பாருங்க. சாப்பிடும் போது விரல சூப்பணும், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. சொல்றாங்க நீங்க சூப்புங்க, அல்ல அல் அக்க சூப்ப கொடுங்கள். நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு விரல உங்க மனைவி வாயில கொடுங்க, நீ சூப்பியா விரல, நீ சாப்பிட்டு முடிச்சு உன் விரல நான் சூப்புறேன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு அன்பு பரிமாறப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூத் ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு இறைச்சியை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்துக் கொண்டு ஒரு துண்டு அவங்க வாயில இருக்கும், ஒரு மறு துண்டை வெளியே வச்சுக்கிட்டு ஆயிஷா நீ பிடிச்சி இழு, யாருக்கு பெரிய துண்டு வருதுன்னு பாப்போமா அப்படிவாங்க. நான் ஒரு பக்கமோ ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு ஒரு பக்கமோ பிடிச்சி இழுப்போம், கறி துண்டை பிடிச்சி இழுக்கும் பொழுது பிச்சிட்டு வந்தோட வெளியே எடுத்து பார்ப்போம் யாருக்கு பெரிய துண்டு. நான் ரசூலுல்லாஹ் எனக்கு தான் பெரிய துண்டு, ரசூலுல்லாஹ் இல்ல போய் சொல்றேன் எனக்கு தான் பெரிய துண்டு. 2 பேரும் விளையாடி கொள்வோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உலகத்திலே பிஸியஸ்ட் மென் யாரும் கிடையாதுங்க. நம்மளுக்கு ஈஸியா, நான் ரொம்ப பிஸியா சரி மனைவிட்ட உட்காந்து பேசுகிற டைம் இல்ல, என் பிள்ளைகளோட பேசுற டைம் இல்ல. ரசூலுல்லாஹ்வோட பெரிய பிஸி மேனு, அவங்களோட பெரிய பிஸியாலே அவங்க மனைவிட்ட நேரத்தை கொடுத்து எவ்வளவு அலம்பா செலவழிச்சிருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட அன்பான நடவடிக்கைகள் மூலமா சகோதரர்களே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பாச பிணைப்பு உருவாகும், அன்பு உருவாகும். உணவை நான் மட்டும் உண்ணக்கூடாது, ஊட்டி விட வேண்டும் சொல்றாங்க. உன்னுடைய மனைவியின் வாயில் அன்பா ஒரு கவலை உணவை ஊட்டி விட்டால் அதுவும் சதக்காங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியின் வாயில் அன்பா ஊட்டி விட, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி, இது சதக்காங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஆக முதலிலே கணவன் மனைவி மனசு விட்டு பேசி இது போன்ற அன்பான காரியங்களை விட்டு நல்ல விஷயங்களை பேசி இபாதத்தான விஷயங்களை பேசி நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கலாம், நம்முடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நம்ம மார்க்கம் தவறாம வாழணும், இப்ப தீனின் படி வாழணும், தீனுடைய விஷயங்களை தெரிஞ்சு வாழணும், இதுக்கு எப்படி பண்ணலாம் என்று பிளான் பண்ணி அதற்கு பிறகு அவங்களுடைய உடலுறவை ஆரம்பிக்க வேண்டும். உடலுறவு இளைஞர்களை தயவு செஞ்சு, நான் அந்த வீடியோல பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லி தந்தாங்க, அந்த சீரியல பார்த்தேன், அந்த வெப்சைட்ல பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் சொல்லி தந்தாங்க, அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி குப்பையில தூக்கி போடுங்க. உங்களுடைய அறையில நீங்க தான் ஹீரோ, உங்களுடைய படுக்கை அறையில நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் கதாநாயகன். உங்களுடைய இஷ்டம் என்னவோ, உங்களுடைய விருப்பம் என்னவோ அப்படி நீங்க ஆரம்பிங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, நான் அந்த வீடியோல பார்த்தேன், அந்த டேப்ல பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதெல்லாம் மூட்டை கட்டி தௌபா செஞ்சிருங்க, அதை குப்பையில தூக்கி போட்டுருங்க, அதை மறந்துருங்க, அல்லாஹ்வோட தௌபா செஞ்சுட்டு அந்த அறைக்குள் நீங்கள் தான் ஹீரோ. உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும், நீங்க திருப்தி அடைய வேண்டும். இல்லறத்திலே சகோதரர் நல்லா புரிஞ்சுங்க, உடலுறவை பொறுத்தவரையிலே 2 தரப்புமே, கணவன் மனைவி 2 தரப்புமே யார் தன்னுடைய திருப்தியை விட தன்னுடைய ஜோடியின் திருப்தியை முதன்மையா நினைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள்.
ஒரு கணவன் இல்லறத்திலே நான் திருப்தி அடைஞ்சேங்கிறத விட என் மனைவி திருப்தி அடைஞ்சாளா என்று யோசிச்சானா, அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில ஜெயித்து விட்டான். அதே மாதிரி மனைவி எனக்கு திருப்தி ஏற்பட்டுச்சோ இல்லையோ, என் கணவனுக்கு திருப்தி ஏற்பட்டுச்சா என்று அவள் நினைத்தால் அவள் வாழ்க்கையில ஜெயித்து விட்டாள். இல்லறத்தில் உள்ள ஒரு முக்கியமான ரகசியம் இதுதான். தன்னுடைய திருப்தியை விட தன்னுடைய மனைவியின் திருப்தியை ஒரு ஆண்மகன் பெரிதாக நினைக்க வேண்டும். தன்னுடைய திருப்தியை விட தன்னுடைய கணவனின் திருப்தியை பெரிதாக ஒரு பெண்மணி நினைக்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அபத்திம்ரஅத்துன் இதா தஆ ரஜுலுஹு, தன்னுடைய கணவன் அழைக்கும் பொழுது எந்த காரணமின்றி ஒரு பெண் வர மறுப்பாளையனால், இல்லற வாழ்க்கைக்கு உடலுறவுக்கு கணவன் அழைக்கின்றான் இரவுல, எந்த காரணம் இல்ல, காரணம் என்ன, மாதவிடாயா இல்ல, இல்ல உடலுறவு கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நோயா இல்ல, இந்த மாதிரி எந்த காரணம் இல்லாமல் சும்மா வீம்புக்காக வேண்டி போன பகல் என்ன திட்டா போன உன்னை பழி வாங்குறேன் பார், இப்ப மட்டும் தேவைப்படுதா அப்படி இந்த மாதிரி அற்பமான காரணங்களுக்காக பழி வாங்குவதற்காக கோபத்தோடும் விரக்தியோடும் ஒரு பெண் வர மறுப்பாளையானால் இரவு லான தலைகள் மலாயக்கத்துக்குள்ள லைல், இரவு முழுவதும் அவளை மலக்குமார்கள் சபிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்களுடைய சாபத்தை வாங்கிட்டு ஒரு பெண் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தெரிந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கை அமைக்க வேண்டும். குறிப்பா இல்லறத்திலே உடலுறவிலே நம்முடைய திருப்தியை விட நம்முடைய ஜோடி, நம்முடைய இணையின் திருப்தி, நம்முடைய துணையின் திருப்தி தான் முக்கியம் என்று விளங்க வேண்டும். அடுத்து உடலுறவை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்மணியோ ரெண்டு பேருமே இந்த துஆ ஓதணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. சகோதரர்களே, இந்த விஷயங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி உடலுறவு கொண்ட பிறகு ரெண்டு பேருடைய திருப்தி பூர்த்தியான பிறகு இதற்கு பிறகு நீங்கள் உடனடியாக ஒது செய்து கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. மீண்டும் அதே இரவிலே இன்னொரு உடலுறவுக்குள்ள நாடினால் நீங்கள் ஒது செஞ்சுக்கலாம், குளிச்சா நல்லது. அப்படி குளிக்க முடியாட்டா ஒது செஞ்சுட்டு தான் படுக்கணும், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அப்படி அல்லது இன்னொரு உடலுறவு கொள்ள நினைச்சீங்கன்னா ஒரே இரவிலேயே இன்னொரு முறை குளிக்காமல் உடலுறவு கொள்ள நினைச்சீங்கன்னா நீங்க குளிக்காமலேயே உடலுறவு கொள்ளலாம். ஆனால் ஒது செய்த பிறகுதான் உடலுறவு கொள்ள வேண்டும். உடலுறவு கொண்ட பிறகு கண்டிப்பாக 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 கவனமா கேளுங்க, கண்டிப்பாக ஃபஜ்ருக்கு முன்னாடி குளித்து விட வேண்டும். குளிச்சுட்டு கண்டிப்பா ஃபஜ்ர் தொழ வேண்டும். நீங்க அந்த கடமையான குளிப்பு கடமையான நிலையில ஃபஜ்ர் தொழுவாம வீட்டுல கடந்து தூங்குறதே குடும்பத்துக்கு பெரிய முசீபத்துங்க. ஒரு பெண் அதிகாலை சுபு தொழாமல், சுபுவுக்கு முன்னால் குளிக்காமல், சுபு தொழாமல் 7 மணிக்கு 8 மணிக்கு எழுச்சி வீட்டுல இருந்தானா அதுவே பெரிய குடும்பத்துக்கு முசீபத்து. அது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கும். நீங்க இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு, அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு நினைப்பீங்க, இந்த பிரச்சனை நான் காரணம் இல்லையே, அந்த பிரச்சனை நீங்க காரணம் இல்லை நினைப்பீங்க. இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரதுக்கு யார் காரணம் சொன்னா, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சுபுவுக்கு முன்னால் குளித்து விட்டு சுபு தொழுவாமல் வீட்டுல கடந்து 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் குளிப்பு கடமையான நிலையில கடந்து தூங்குறதே குடும்பத்தில் எல்லா முசீபத்துக்கும் நகுசத்துக்கும் காரணமாயிடும். அதனால இதுல நான் பாக்குறோம், பெரிய மார்க்கம் பேசுவாங்க, தௌஹீத் பேசுவாங்க, இங்க இருந்து வாய்க்கில் தௌஹீத் பேசுறவங்களா இந்த குளிப்பு விஷயம் வரும்பொழுது குளிக்காம கடந்து தூங்குறது, ஃபஜ்ர் வரைக்கும் தூங்குறது, அல்லது காலையில 8 மணி 9 மணிக்கு தூங்குறது, ஃபஜ்ர் தொழுவாம தூங்குறது, இதுவே குடும்பத்துக்கு பெரிய முசீபத் ஆயிடும். ஆகவே ஒரு ஆண்மகனா பெண்மனோ தன்னுடைய இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அல்லது தன்னுடைய உடலுறவு முடிச்சுட்டு குளிப்பது ஃபஜ்ருக்கு முன்னாடி கண்டிப்பா குளிச்சிடணும். சரி, அதுக்கப்புறம் ஒரு புது பெண்ணும் புது மாப்பிள்ளையும் அவங்க இல்லற வாழ்க்கையை முடிச்சுட்டு காலையில் வந்த உடனே பெரிய முசீபத் என்னன்னு சொன்னா, இந்த பெண்ணை சூழ்ந்துகிட்டு மற்ற குடும்பத்தில் எல்லா பொம்பளையும் சூழ்ந்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆம்பளையே அந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பூரா சூழ்ந்துப்பாங்க. நைட் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அவன் என்ன பண்ணான், நீ என்ன பண்ண, நீ எவ்வளவு கேவலங்க, இது எவ்வளவு அசிங்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிக்கிறாங்க. ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியினுடைய ரகசியங்களை, தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்ட ரகசியங்களை மற்றவர்கள் டிஸ்கஸ் பண்றது எவ்வளவு கேவலம் சொல்றாங்கன்னா, கஃபா பில் மர்இ கியானத்தன், ஒரு மனிதன் மிகப்பெரிய மோசடிக்காரன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால், ஒரு பெண் தன்னை நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறார், நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறார். தங்களுடைய அங்க அவயங்களை இதுவரையில் உலகத்தில் அவளை தவிர யாரும் பார்த்திராத அங்க அவயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒப்படைக்கின்றாள், நம்பி ஒப்படைக்கின்றாள். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இல்லையா மற்றவங்களுக்கு சொல்றது? என் மனைவியோட ஷேப் அப்படி இருந்துச்சு, அவ இப்படி இருந்தா, நான் இப்படி பண்ணேன், அவ இப்படி பண்ணா, நான் இப்படி செஞ்சேன். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. குறிப்பா இதுல ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப கேவலம், பெண்கள் தான் ரொம்ப கேவலம். அந்த பெண்ணுடைய இல்லற வாழ்க்கை போறா, அந்த பெண் என்ன நினைச்சுக்குதுன்னா, ஓ இப்படிலாம் நம்ம சொல்லும் போல தெரியுது மற்றவங்கள்ட்ட, இன்னும் அசிங்கம் போல தெரியுது. ஆகவே புதுமண வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போர் தயவுசெய்து முடிவு பண்ணீங்க, உங்களுடைய இல்லற வாழ்க்கையை எந்த காரணத்தை கொண்டு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. சூழ்ந்திருக்க பெண்களை சொல்லக்கூடாது, அதே மாதிரி சூழ்ந்திருக்க ஆண்களை சொல்லக்கூடாது. இது பெரும்பாவம். உங்களுடைய இல்லற வாழ்க்கை உங்களுக்குள்ள உள்ளது, உங்க 2 பேருக்கு மத்தியில் உள்ளது. அதை மற்றவர்கள் கேட்டு ரசிக்க வைப்பதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அதுல, அல்லது கேட்டு ரசிப்பதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம்?
இது ஒரு மோசமான சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷத்துக்கு பேரு. அதனால இந்த மாதிரி நிலைகள் கூடாது. தன்னுடைய உடலுறவு சந்தேக ரகசியங்களை ஒரு ஆணோ பெண்ணோ வெளியே போய் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், அப்புறம் காலையில் குளிக்கும் பொழுது இந்த தீட்டு, குளிக்கிறதுக்கு முன்னாடி எதையும் தொடக்கூடாது. அதே மாதிரி இரவு கணவன் மனைவி வீடு கூடினாங்கண்டா அந்த வீடு கூடின பெட்ஷீட்டை துவைக்கணும், தலகாணி உரையை துவைக்கணும், பாயை கழுவணும், அது தொட்டதெல்லாம் கழுவணும், வீட்டை கழுவணும். இப்படிலாம் மார்க்கத்தில் எதுவுமே கிடையாதுங்க. தீட்டுங்கிறதே மார்க்கத்தில் கிடையாது. இது தப்பா புரிஞ்சுட்டு சில பெண்கள் என்ன பண்றாங்கடா, கணவன் மனைவி வீடு கூடினாங்கடா அன்னைக்கு காலையில் முழிச்ச உடனே பெட்ஷீட்டை துவைக்கணும், தலகாணி உரையை துவைக்கணும், கைப்பட்ட இடம் படாத இடம் எல்லாத்தையும் கழுவணும், அதை துடைக்கணும், இது துடைக்கணும். இதுக்கு பயந்து நிறைய பெண்கள் கணவன் போறதில்ல. எங்க இல்லங்க வேணாங்க, இன்னைக்கு வீடு கூடணும்டா காலையில் எல்லாத்தையும் போட்டு கழுவணும், என்னால முடியல, இதனாலே அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது பெரிய தவறு, மூட நம்பிக்கை. நீங்கள் உங்களுடைய தேகத்தை மட்டும்தான் குளித்து சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லது உடலிலும் போற அந்த இந்திரிய துளிகள் ஆடைகளை பட்டிருந்தால் அது ஆடை பட்ட ஆடை பகுதியோ ஆடையோ அல்லது பட்ட அந்த பகுதியை மட்டும் கழுவினாலே போதும். மொத்த ட்ரெஸ் துவைக்கணும் அவசியம் இல்லை. அந்த பட்ட அந்த இடத்தை மட்டும் கழுவினாலே போதும். அதுக்கு பெட்ஷீட்டை துவைக்கணும், துணியை துவைக்கணும், தலகாணி உரை துவைக்கணும், வீட்டை சோத்தெல்லாம் துவைக்கணும், எது கைப்பட்டுச்சோ கால் பட்டுச்சோ எல்லாத்தையும் துவைக்கணும், பட்ட இடம் தீட்டு, தொட்ட இடம் தீட்டு, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விதாத்துகள், அனாச்சாரங்கள். இந்த மாதிரி நம்பிக்கையை மூட நம்பிக்கைகள் பெண்கள் கொள்ளக்கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள வயோதிகர்கள், மூத்தவர்கள், தாய் தந்தை மாமனார் மாமியார் மாதிரி அவங்க இதெல்லாம் நம்பக்கூடாது. இது மார்க்கத்தில் இடம் கிடையாது. அடுத்த விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்ல நான் திருமணம் செய்ய போறேன், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்கள் சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க அன் துதைமஹா இதா தஐம்தஹா. அது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க நல்ல உணவு உண்ணும் பொழுது அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். உணவு கொடுக்கணும் என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிட்டியான ஒரு வார்த்தை அன்பா கேட்கணும். அதே மாதிரி லைக்க அவ் அல்லாக்க, வரல நல்ல நீங்க சூப்புணும் அல்லது மனைவிக்கு சூப்பு கொடுக்கணும். இதெல்லாம் அன்பை பிணைக்கக்கூடிய, அன்பை உருவாக்கக்கூடிய காரியங்கள். இது சொல்லிட்டேன். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா. ஒரு ஆண்மகன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முக்கியமான கடமை, ஒலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா. எந்த காரணத்தை கொண்டும் பெண்களுடைய உணர்வுகளை ஆண்கள் மதிக்கணும். பொதுவாக ஆண்கள்ட்ட என்னடா ஆணாதிக்கம், நான் ஒரு ஆம்பளை, நான் சொல்றத கேட்கணும். அந்த ஆணாதிக்க குணம் ரொம்ப மோசமானதுங்க. பெண்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்களுக்கு ஹக்கு இருக்குது, அவங்களுக்கு உணர்வு இருக்குது. அந்த உணர்வுகளை மதிக்கணும். இதான் ரசூல் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, பெண்களுடைய உணர்வுகளை மதியுங்கள். பெண்களுடைய உணர்வு ரொம்ப சாஃப்டானது. அவங்க உணர்வுகளை மதிக்கணும். அவங்க உணர்வை போட்டு கசக்கி புரிஞ்சிட்டீங்கடா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்க மேல பிரியம் வராது, அன்பு வராது. என்ன உணர்வு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா. அவளை கண்டிப்பதா இருந்தால் 4 செவுத்துக்குள்ள கண்டி. 4 பேருக்கு முன்னாடி திட்டாத, 4 பேருக்கு முன்னாடி ஏசாத. ஏன்னா ஒரு பெண் தன்னை தன் கணவன் மகாராணி மாதிரி வச்சிருக்கிறான், என்னால கௌரவமா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ற அந்த நிலைதான் ஒரு பெண்ணுக்கு சமுதாயத்தில் ரொம்ப கௌரவம் நினைப்பா. என் புருஷன் நல்லா வச்சிருக்கான் அப்படின்னா பெண்ணுக்கு பெரிய கௌரவம், அது பெரிய இஸ்ஸத்து. திருமிதியில் ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஒரு 12 கணவன் மனைவியுடைய கதையை சொல்றாங்க. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு 12 கணவன் மனைவி, முதல் கணவன் மனைவி இப்படி இருந்தா, இரண்டாவது கணவன் மனைவி இப்படி இருந்தா, மூணாவது கணவன் இப்படி இருந்தா, 12 கணவன் மனைவியுடைய கதையை சொல்லி, ஆயிஷாவே நான் உன்னிடத்தில் எந்த கணவன் மனைவி மாதிரி இருக்குன்னு நீ ஆசைப்படுற அப்படி கேட்டாங்க. நீண்ட ஹதீஸ் அது. பாருங்க, மனைவியோட உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரஸ்பர அன்பை உருவாக்கி கொள்வதற்கு நான் எப்படி கணவன் நடந்து நீ ஆசைப்படுற, அவங்களோட உணர்வை மதிக்கிறாங்க, அவங்களோட உணர்வை எதிர்பார்க்கறாங்க. நீ என்ன எதிர்பார்க்கிறேன்றது, நான் எப்படி நடந்து எதிர்பார்க்கிற, மார்க்கத்துக்கு உட்பட்டு. அதுக்காண்டி இல்லாத பொருளை என்ன வாரத்துக்கு ஒரு சினிமா கூட்டு போனோம், என்ன பீச்சுக்கு கூட்டு போனோம், எனக்கு வாரத்துக்கு 4 நகை வாங்கி தரணும், 4 புடவை வாங்கி தரணும், உங்களுக்கு சக்திக்கு மீறின அளவுக்கு அதெல்லாம் இல்ல. உங்களோட உணர்வை மதிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பெண் பெருமையா அதை மதிப்பாண்டா, தன்னுடைய கணவன் தன்னை இஸ்ஸத்தை கண்ணியமா வச்சிருக்கிறாரு, தன்னை மரியாதையா வச்சிருக்கிறாரு, என்ன மகாராஜி மாதிரி கண்ணியமா வச்சிருக்காரு. இதைத்தான் ஒரு மனைவி கண்ணியமா நினைப்பா. அந்த கண்ணிய குலைவு ஏற்படுத்தும் விதத்துல 4 பேருக்கு முன்னாடி திட்டுறது, 4 பேருக்கு முன்னாடி ஏசுறது, 4 பேருக்கு முன்னாடி அடிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. நபிசுல்லா உலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா. நீங்கள் ஏதாவது அவளை கண்டிப்பதா இருந்தால் 4 செவுத்துக்குள்ள கண்டி, தனிமையில கண்டி. அந்த மனைவிக்கு மட்டும் உள்ள உணர்வுகளை மதித்து நடந்து கொள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கவனத்துல கொள்ளுங்க. தமிழ்ல சொல்லுவாங்க இன்னொன்னு, பல பேருக்கு மத்தியிலே மனைவியை தொட்டு பேசுவோம். 4 பேருக்கு முன்னாடி மனைவியை தொடுறது, சீன்றது, கண்ணத்தை பிடிச்சு கிள்றது, என் மனைவி மாறி இப்படி கொஞ்சிறது 4 பேருக்கு முன்னாடி, இது பெரிய தப்பு. இது 4 பேருக்கு முன்னாடி கண்ணியமா நடந்துக்கணும், டீசெண்டா நடந்துக்கணும். தனிமையில மனைவியை தொட்டு தொட்டு பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும். தனிமையிலே தொட்டு பேசாதவனும் பல பேருக்கு மத்தியிலே தொட்டு பேசுபவனும் முழுமையான ஆண்மகன் அல்ல, தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கக்கூடிய காரணம். அதனால மனைவியினுடைய உணர்வுகளை ஒரு கணவன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நல்ல உணவு கொடுக்க வேண்டும், ரெண்டாவது மனைவியுடைய உணர்வுகளை மதித்து 4 செவத்துக்குள்ள தான் அவளை கண்டிக்கணும், மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நல்ல ஆடை வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு பிடித்தமான ஆடை. பிடித்தமான ஆடை வாங்கி கொடுக்கணும் அர்த்தம் மாசத்துக்கு 4 பட்டு புடவை வாங்கி கொடுக்கணும் அர்த்தம் இல்ல. ஒரு நல்ல புடவை கட்டிட்டு மனைவி முன்னாடி கணவன் அவளை அப்ரிஷியேட் பண்ணணும். மாஷா அந்த ஆடை நல்லா இருக்கு, அழகா இருக்குது, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணணும் கணவன் மனைவியை. இந்த அப்ரிஷியேட் இருக்கு பாருங்க, மனைவிக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க கணவன் ஒரு மனைவிக்கு அப்ரிஷியேட் பண்றான், இந்த ட்ரெஸ் அழகா இருக்குது, உனக்கு இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்குது, புடவை நீ சும்மா பார்க்கும் போது நல்லா இல்ல, நீ உடுத்த புடவை ரொம்ப அழகா இருக்குது இப்படி சொல்லணும். புடவை சும்மா பார்க்கும்போது கூட நான் கடையில பார்த்தா அவ்வளவு நல்லா இல்ல, இப்படி உடுத்த புடவை பார்த்தா ரொம்ப அழகு இருக்குது, அதை உடுத்தின பிறகு உனக்கே அளவு கூடிடுச்சு, உனக்கு இல்ல அந்த புடவைக்கு அளவு கூடிடுச்சு, இப்படி எல்லாம் மனைவி அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு கணவன். அது பொய்யாவே இருந்தா கூட தப்பு இல்லைங்க, அது பொய்யாவே இருந்தா தப்பு இல்ல. புடவை உண்மையா ரொம்ப அழகா இருந்திருக்கும், மனைவி உடுத்த பிறகு அசிங்கமா இருக்கும், இருந்தாலும் பொய் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 இடங்களிலே பொய் சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஒன்று கணவன் தன்னுடைய மனைவியை அப்ரிஷியேட் பண்றதுக்காக, இரண்டாவது போர்க்களத்திலே, மூன்றாவது சண்டையிட்டு இருக்கும் 2 நண்பர்களை ஒன்று சேர்ப்பதற்காக. இந்த 3 நேரங்களில் பொய் சொல்றதுக்கு அனுமதி ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு இது மனைவி அப்ரிஷியேட் பண்றதுக்காக, இது ரொம்ப அழகா இருக்கு அந்த புடவையில அப்ரிஷியேட் பண்ணுங்க சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு உங்க மேல பாசத்தை அதிகரிக்கும். நீங்க 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கின அவசியம் இல்ல, ஒரு 100 ரூபாய்க்கு வாயில் புடவை வாங்கி கொடுத்து அந்த புடவையை உடுத்து கொண்டு வரும்பொழுது மாஷா அல்லாஹ் நீ உடுத்த பிறகு அந்த புடவைக்கு அளவு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க 10,000 ரூபாய் பட்டு புடவை கூட அந்த மரியாதை இருக்காது, இஸ்ஸத் இருக்காது, அந்த மதிப்பு இருக்காது. அந்த மதிப்பு 100 ரூபாய் வாயில் புடவைக்கு வந்துடும். அந்த புடவை புத்தி வைப்பாங்க வீட்டுல. இதெல்லாம் கணவன் ஒரு மனைவி இடத்துல காட்ட வேண்டிய ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இதெல்லாம் 4வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒலா தத்ரிபுஹா அலா வஜிஹா, எந்த காரணத்தை கொண்டும் முகத்துல போட்டு அடிக்காதீங்க, அறையாதீங்க அவங்கள. ஒரு ஆண்மகன் ஒரு மனைவி தவறு செஞ்சாங்கிறதுக்கு அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஆண்மையையும் தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதா இருந்தால் தன்னை போன்ற ஒரு ஆண்மகனிடத்தில் நிரூபிக்க வேண்டும். ஒரு பாவம் அப்பாவி பச்சி அது பாவம் திருப்பி அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல ஒரு பெண்ணை போட்டு அடிப்பது எந்த விதத்துல நியாயம்? அல்லாஹ்வே அடிக்க சொல்றானே, அப்ப அல்லாஹ் எப்ப அடிக்க சொல்றான்டா உங்களுடைய பேச்சை மீறி அவளிடத்தில் அடல்ட்ரி கள்ள உறவு தவறான உறவு ஏற்படுமோ என்று நீங்கள் பயந்தால், சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்ல, சோத்துல உப்பு இல்ல, உப்புல மிளகா இல்ல, மிளகாத்துல காரம் இல்லங்கிறதுக்காண்டி சின்ன சின்ன விஷயத்துக்காக மனைவி போட்டு அடிக்கிறது எந்த இடத்துல நியாயம்? ஏதாவது தவறு நடந்து விடுமோ, அந்நிய ஆணோட ஒரு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு விடுமோ என்ற உங்களுக்கு அச்சம் இருந்தால் அவர்களை பயமுறுத்தும் அளவுக்கு லேசா காயம் ஏற்படாத அளவுக்கு அடிங்கிற சொல்ல சொல்றாங்க. முகத்துல போட்டு பலார் அடிக்கிறது, மூஞ்சி வீங்குற அளவுக்கு அடிக்கிறது, உடம்பு காயப்படுற அளவுக்கு அடிக்கிறது, எங்கேயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி எங்கேயாவது இடத்துல அடிச்சிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க, ஹதீஸ்ல பாருங்க. ரசூலுல்லாஹ் விட பெரிய ஆண்மை உள்ளவங்க வேணும். நம்ம ஒரு மனைவிக்கு 9 மனைவி வச்சு ஒரே இடத்துல சமாளிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எங்கேயாவது மனைவி அடிச்சிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. அதனால மனைவியை அடிப்பது என்பது ஒரு ஆண்மகனுக்கு எந்த விதத்திலும் அழகல்ல. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க ஒரு ஆண்மகனுக்கே மிக மோசமான நிலை என்னவென்றால் பகல் முழுவதும் அவளை அடிமையை போன்று அடிச்சுட்டு இரவுல அவளுக்கு முன்னால் அடிமையை போன்று மண்டிட்டு கிடப்பது. பகல்ல இவளை அடிமை மாதிரி போட்டு அடிச்சிருவான், ராத்திரி அவளுக்கு முன்னாடி இவன் அடிமை மாதிரி உட்கார்ந்திருப்பான் இவனுடைய தேவைக்காக வேண்டி. அதனால எந்த காரணத்திலும் மனைவியை அடிப்படோ எதிர்த்து பேசுவதோ எந்த விதத்திலும் சரியில்லை. நல்லா புரிஞ்சுங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஊடல் வருவது இயல்பு. கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன மனக்கசங்கள் வருவது இயல்பு. அப்படி வரலண்டா ஊடல் இல்லாட்டா கூடல் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அவங்க மனைவிமாருக்கு மத்தியிலும் அவன் ஊடலே வந்தது கிடையாது, மனக்கசப்பே வந்தது கிடையாது. அது மனித இயல்புக்கே மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமாருக்கு மத்தியிலுமே ஊடல் வந்திருக்குது, மனக்கசப்புகள் வந்திருக்குது. அந்த மாதிரி இங்க நமக்கு மனைவி மக்களுக்கு மத்தியிலையும் மனக்கசப்பே வரக்கூடாது, ஊடலே வரக்கூடாது, அதெல்லாம் பச்சை போய். அது மலக்குமார்கள் கல்யாணம் முடிச்சது அவங்க மத்தியில வராம இருக்கும், மலக்குமார்கள் கல்யாணம் முடிக்க போறது இல்ல, அவங்க மத்தியில மனக்கசப்பு வராம இருக்க போறது இல்ல. மனிதனாக இருந்தால் கண்டிப்பா கணவன் மனைவி மத்தியில ஊடல் வரத்தான் செய்யும், வர வேண்டும், மனக்கசப்பு வரத்தான் செய்யும். அதை எப்படி சால்வ் பண்றது? அந்த ஊடலை பெரிய பலாயாகி பெரிய சண்டையாக்கி விரிசலாக ஆக்கி விடாமல் எப்படி சுமூகமா முடிப்பது? அதைத்தான் மார்க்கம் கற்றுத் தருகிறது. ஒரு கணவன் கோவப்படுறான், பொதுவாக பெண்கள் புரிஞ்சுங்க, ஆண்களுக்கு இயற்கையாக டக்குனு கோவம் வரும். ஏன்னா இயல்பா உள்ள ஆணாதிக்க தன்மை, நம்ம ஆம்பளை அப்படிங்கிற ஆதானிக்க தன்மை, கோவம் வரும். அப்போ ஒரு பெண் எதிர்த்து பேசி அந்த ஈகோல நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ வாதத்தில் ஜெயிக்கிற நான் வாதத்தில் ஜெயிக்கிறான், இது மல்யுத்தம் அல்ல. அல்ல கோர்ட்ல 2 பேர் எதிர் வக்கீல் அல்ல, நீங்கள் வாதத்திறமையால் சமாளிப்பு 2 பேர் கணவன் மனைவி, நீங்க 2 பேரும் நீங்க சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். இந்த சமுதாயத்தில் நீங்க சந்திக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நல்ல சந்தைகளை உருவாக்க வேண்டியிருக்குது. இன்னையோட உங்க பிரச்சனை தீர போறது இல்ல, நீண்ட காலம் வாழ வேண்டியிருக்குது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கோர்ட்ல வக்கீல்கள் ஆர்குமெண்ட் பண்றதோ நீயா நானும் போடுறதோ இல்ல. கணவன் மனைவி மத்தியில இது கூடாது. கணவன் கோவப்பட்டானா மனைவி என்ன பண்ணும், அந்த இடத்துல உடனே ஆஃப் ஆயிடணும். உங்கள் தரப்பு நியாயமாகவே இருந்தாலும் கூட மனைவி தரப்பு தான் 100% நியாயம், கணவன் தரப்பு 100% தப்பு. கணவன் கோவப்படுறானா அப்படி ஆஃப் ஆயிடுங்க, அமைதியாயிடுங்க.
உங்களை பார்த்தாலே சண்டை போடுறோம்னா அந்த இடத்துல நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் கிட்ட வந்து அன்பா கொஞ்சம் தண்ணி குடிங்க, இல்லை ஏதாவது பால் குடிங்க, ஒரு அன்பா ஏதாவது ஊட்டி விடுங்க, கொடுத்துட்டு என்னங்க இப்படி கோவப்பட்டீங்க, கொஞ்சம் நியாயமா கேளுங்க என்று உங்கள் தரப்பு நியாயத்தை அதற்கு பிறகு அன்பாக சொல்லுங்கள். அப்படியே ஒரு மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி கணவன் அப்படியே அடங்கி போயிடுவான். இது நீங்க பெண்கள் புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் பெண்கள் கோபப்படுறாங்களா, ஆண்கள் குறைஞ்சி போறது தப்பு கிடையாது. நீங்க அப்ப ஆஃப் ஆயிடுங்க அந்த நேரத்தில். சரி ஏதோ கோவத்தில் இருக்கா, பாவம் வீட்டில் பல டென்ஷன், அப்படியே கோவத்தில் கொஞ்சம் அடங்கிடுவோம், அப்படியே ஆஃப் ஆயிடுவோம். ஆஃப் ஆயிடுங்க, அப்படியே அமைதியாயிடுங்க. அந்த நேரத்தில் அமைதி உங்க மனைவி கூட நான் பிறகு கிட்ட போய் என்னாச்சு, ஏன் இன்னைக்கு ஒரு டென்ஷன், என்னாச்சு, ஏன் மெம்பர் கோவம், அப்போ உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த ஊடலே அன்பை இன்னும் அதிகரிக்கும், பாசத்தை இன்னும் அதிகரிக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்லா புரிஞ்சுங்க, விட்டு கொடுத்து நடக்கும் வாழ்க்கை தான். ஒரு முறை ஆயிஷா, ஒரு சம்பவம், அழகான சம்பவம் சொல்ற பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி உட்கார்ந்து இருக்காங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி கிட்ட இருந்து அஸ்மா ரலியல்லாஹு வீட்ல இருந்து ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அன்பளிப்பு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடுமையான கோவம், நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம சக்கரத்தை அன்பளிப்பு கொடுத்து அனுப்புறா, இது சாப்பாடு, அவங்க வீட்ல நல்ல சாப்பாடு செஞ்சிருக்காங்க, அது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு இருக்குது ஆயிஷா வீட்ல, சக்கரத்தி வீட்ல இருந்து சாப்பாடு வந்து அந்த சக்கரத்தி ஒத்துப்பாங்களா, விட்டாங்க ஒரு அடி. ஆயிஷா அந்த பாத்திரம் அப்படி சுக்குன்னு உடைஞ்சு போச்சு, சுக்குன்னு உடைஞ்சு போச்சு, பாத்து உணவுலாம் செதறி போச்சு. நம்ம ஆம்பளை என்ன பண்ணுவோம், ஓங்கி அந்த வேகத்தை பொண்டாட்டி விடுவோம், இன்னும் ஆணவத்தை காட்டியா, திமிர காட்டியா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த உணவு பூரா பொறுக்குனாங்க கையால, அந்த உடைஞ்சு போன சட்டியை பூரா பொறுக்குனாங்க. பொறுக்கி அந்த சாப்பாடு கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, உன் தாய் இன்னைக்கு கொஞ்சம் கோபமா இருக்கிறா, கொஞ்ச நேரம் கழிச்சு வாப்போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. உன் தாய் கொஞ்சம் கோபமா இருக்கிறா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வாப்போ. இதை விட பொறுமை என்னங்க வேணும்? இதெல்லாம் ஆண்மைக்கு எதிரானதா, ஆணாதிக்கத்துக்கு எதிரானதா? இதெல்லாம் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா அந்த இடத்துல பணிஞ்சு போனாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்கள் கொஞ்ச நேரத்தில் பணிஞ்சு போறதுனால ஒன்னும் கெட்டு போயிடாது, இன்னும் நம்முடைய அன்பு தான் அதிகம் இருக்கு அவங்களுக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் நினைவில் கொண்டு கணவன் மனைவிக்கு ஊழல்கள் வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்கடா, அந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்த பிறகு தயவு செய்து அந்த குழந்தைக்கு எதிரே கணவன் மனைவி சண்டை போடாதீங்க. நீ சைல்டு சைக்காட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய குழந்தைகள் மனநல மருத்துவர் சொல்றாங்க, நிறைய குழந்தைகள் குறிப்பா அமெரிக்கா மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல நிறைய குழந்தைகள் பிற்காலத்தில் வாலிப வயசுல இப்பியாகி பைத்தியக்காரனாகி வெறிகுண்டு அலையறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவர் பைத்தியக்காரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? சிறு வயதிலே குழந்தைகளுக்கு எதிரே தாயும் தந்தையும் சண்டை போடுறதான். ஒரு தாயும் தந்தையும் குழந்தைக்கு எதிரே சண்டை போட்டால் அந்த குழந்தையின் மனநிலை பாதிக்கப்பட்டு நீ இப்ப சண்டை போடுவீங்க, கொஞ்சம் கழிச்சு சந்தோஷமாயிடுவீங்க, ஆனால் அந்த குழந்தையின் உள்ளத்தில் சண்டை மட்டும் தான் நிற்கும். அது நின்று வாலிப வயசை அடையும் பொழுது அவனை பைத்தியக்காரராக சைக்காட்டியா மாற்றுறோம், அவனை சைக்கோவா மாத்திரும். அதனால நீங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, சண்டை போடுறதா இருந்தா நீங்க குழந்தைய தூங்க வச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேல சண்டை போடுங்க 2 பேரும் உட்காந்து. ஆனா நீ நேர் மாற்றமா நடக்குதுங்க, குழந்தை முழிச்சிட்டு இருக்கும் போது 2 பேரும் சண்டை போடுவாங்க, குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. இது என்னங்க இது எந்த விதத்துல நியாயம் இது? அதனால நீங்கள் சண்டை போடுறதா இருந்தா குழந்தையை தூங்குறதுக்கு அப்புறம் சண்டை போடுங்க. குழந்தைய முன்னாடி வச்சுட்டு தாயும் தகப்பனும் சண்டை போடுவது குழந்தையோட எதிர்காலத்தை பாதிக்கும். இது ஞாபகத்தில் வச்சுங்க. இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த 4 விஷயங்களை ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமை, மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏற்கனவே சொல்லிட்டேன். கணவனை கணவனுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். நீ பல நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் மார்க்கம் சொல்லக்கூடிய ஹிஜாப், மார்க்கம் சொல்லக்கூடிய பர்தாவிலே மோசமா இருக்கிறான், மார்க்கம் சொல்லக்கூடிய பர்தால மோசமா இருக்கா, ஹிஜாப்ல மோசமா இருக்கா. என்ன பால்கனில தலைவாடுறது, எதிர் அந்நிய ஆண்கள் யாராவது எதிரில் நிக்கிறது, அவங்க சொந்தக்காரங்க சச்சா மகன் பெரித்தா மகன் சின்ன வயசுல பழகுனவங்க மாமா மகன் அவங்களாம் வீட்டுக்கு வந்தா எதிரில் வந்து நிக்கிறது, அவங்களை சிரிச்சு பேசுறது, இதெல்லாம் கணவனுக்கு பிடிக்காது. சில கணவன்மார்கள் நீ இப்பெல்லாம் செய்யக்கூடாது, பால்கனில தலைவாரக்கூடாது, பால்கனில பார்க்க கூடாது, அதே மாதிரி அந்நிய ஆண்கள் பேசக்கூடாது, என் மேல சந்தேகப்படுறாரு. இது சந்தேகம் இல்லை, இது மார்க்கம் சொல்லக்கூடிய கடமை. ஒரு பெண் ஹிஜாபை பேணக்கூடிய கடமை. ஒரு பெண் இப்படித்தான் ஹிஜாபோட இருக்கணும், இப்படித்தான் பர்தாவோட இருக்கணும். இதை கணவன் சொல்லி எப்படி சொல்லி கொடுக்கணும்? மார்க்கம் இப்படி சொல்லுது, அதனால நான் சொல்றேன். மற்றபடி உன் மேல எனக்கு சந்தேகம்லாம் கிடையாது. உன் மேல நான் சந்தேகப்பட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அது எனக்கு அசிங்கம் இல்லையா? நான் உன்னை நம்பாவிட்டால் உலகத்தில் யாரை நம்ப முடியும்? ஒரு கணவன் இப்படி சொல்ல மனைவிட்டேன், என் பெத்த தாயுடைய கற்பை எப்படி மதிக்கின்றனோ அது போன்று உன்னுடைய கற்பை நான் மதிக்கிறேன், உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படி சொல்லுதா இல்லையா? வெளியே போய் நிக்க கூடாது, பர்தா இல்லாம நிக்க கூடாது, பால்கனில் நிக்க கூடாது, 4 அந்நிய ஆண்கள் வர்ற மாதிரி போற மாதிரி பார்க்க நிக்க கூடாது, அந்நிய ஆண்களை சிரிச்சு பேசக்கூடாது, இப்படிலாம் மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அதனால நான் உனக்கு சொல்றேன் என்று கணவன் சொல்லி புரிய வைக்க வேண்டும். இப்படி சொல்லாம எடுத்த உடனே பால்கனில் நிக்க கூடாது சொன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? என் மேல சந்தேகப்படுறாரு இவரு,
சகோதரிகளை தாய்மார்கள் புரிஞ்சுங்க, மார்க்கம் சொல்லக்கூடிய ஹிஜாபை பேர வேண்டும். உண்மையிலேயே கணவன் உங்க மேல சந்தேகப்படல, உங்களுக்கு அனுமதியே கொடுத்தா கூட, கணவனே பெர்மிஷன் தர்றான், எப்படி நீ பால்கனில தலைவாரிக்க கண்டுக்கிறது இல்ல, யார் எந்த அந்நிய ஆண் வந்தாலும் அந்நிய ஆண் போனாலும் பேசுறது சிரிக்கிறது கணவனே கண்டுக்கலண்டா கூட, அப்பவும் அல்லாஹ் கண்டுகொள்கிறான், அல்லாஹ் தண்டிக்கின்றான், அல்லாஹ் அதனை தடுக்கின்றான். புரிஞ்சு கொள்ளுங்க. இது தேவையில்லாத உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அடல்ட்ரி என்று சொல்லக்கூடிய கள்ள உறவுகளையும் கள்ள தொடர்புகளையும் ஏற்படுத்தி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை அதிகரித்து அதனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிரிஞ்சு சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு ஷைத்தான் ஆளாக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதா ஷைத்தான் இருக்கலாம். ஒரு வீட்டுல கணவன் இல்லாத நேரத்தில் அந்நிய ஆண்கள், உங்க வீட்டுல ஆண்கள் இல்லாத நேரத்தில் அந்நிய ஆண் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, வெளியிட்டு பேசி அனுப்பி விட்டுங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்க சொந்த அக்கா புருஷனா இருப்பாரு, சொந்த தங்கச்சி புருஷனா இருப்பாரு, யாரை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. வீட்டுல ஆம்பளை இல்லைங்க, வெளியே நிக்க வச்சா டீ கொடுக்கணுமா, வெளியே சேர போட்டு உட்காருங்க, டீ கொடுங்க, அப்படியே அனுப்பி விட்டுருங்க. கணவன் இருக்கும்போது வாங்க, எங்க வீட்டு கணவன் இருக்கும் பொழுது. அந்நிய ஆண்கள் என்னுடைய கணவன் இருக்க இடத்துல வரக்கூடாது என்பதில் நீங்க உறுதியா இருங்க, ஸ்ட்ரிக்டா இருங்க. இது ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் சற்று கற்றுத்தரக்கூடிய முறை. இதெல்லாம் உங்களுடைய கணவனுக்கு உங்கள் மீது அன்பையும் மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்து குடும்ப வாழ்க்கைன்னு வரும் பொழுது, ஒரு குடும்பத்துல மச்சின, கணவனுடைய தம்பி, கணவனுடைய அண்ணன், இவங்களோட ஒரு பெண் எப்படி பழகணும். சில குடும்பங்கள் என்ன ஆகுதுன்னா, அண்ணி தான் வந்து மச்சனுக்கு சோறு போடணும், அண்ணி தான் மச்சானுக்கு சோறு போடணும். ஏன்னா குடும்ப கூட்டு குடும்பம், நாங்க அப்படிதான் இருக்கணும், அவசியம் இல்லை, போடக்கூடாது. ஒரு அண்ணி தன்னுடைய மச்சினனுக்கும் மச்சானுக்கும் வந்து சோறு போடக்கூடாது, சோறு பரிமாறக்கூடாது, அவரோட பாச பழகக்கூடாது, சிரிக்க கூடாது, அவங்க கண் எதிரிலே முழிக்க கூடாது. இதை கணவன் கற்றுக் கொடுக்க வேண்டும், கணவன் தன்னை மனைவி சொல்லித்தர வேண்டும். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க அந்நிய ஆண்கள்ட்ட பர்தாவா இருக்க சொல்றீங்க, ஆனா என்னுடைய குடும்பம் கூட்டு குடும்பம், அங்க என் கணவனுடைய உறவினர்களும் இருக்கிறாங்க, நான் அவங்களோட எப்படி நடந்துக்கிறது, அவங்க பரவாயில்லை தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹமூக்கி மௌத்துன், உன்னுடைய கணவனின் சகோதரர்கள் தான் உன்னுடைய மௌத்து, உனக்கு அழிவு. உன்னுடைய முதல் அழிவு உனக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கும்னா உன் மச்சினன்ட்டு மச்சான் ஆரம்பிக்கும். ஆகவே கணவனுடைய சகோதரர்களிடத்தில் ஒரு பெண் மிக மிக பேணுதலா இருக்க வேண்டும். அவங்க முகத்தில் முடிக்க கூடாது, அவங்க எதிரில் நிற்க கூடாது. கூட்டு குடும்பமா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க வந்துட்டாங்களா நீங்க போயிடணும். மாமியார் சோறு பரிமாறட்டும், இல்ல வீட்டுல மாமியார் இல்லையா, நீங்க சாப்பாடை வச்சுட்டு நீங்க வேற ஏதாவது உங்களை போய் உட்கார்ந்துடணும். ஒரு அந்நிய ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டுமோ அப்படித்தான் கணவனுடைய சகோதரத்தில் ஒரு பெண் பழக வேண்டும். கூட்டு குடும்பமா இருக்கலாமா, தனி குடும்பமா இருக்கிறது சிறந்ததா? கூட்டு குடும்பமா இருப்பதை பற்றி மார்க்கம் எந்த தடை விதிக்கல. இந்த மாதிரி பர்தாவோட ஹிஜாபோட முறையா இருப்பதா இருந்தால் கூட்டு குடும்பம் தவறே கிடையாது. ஆனால் இந்த கூட்டு குடும்பத்தில் அப்படிலாம் இருக்க முடியல, அதனால வந்து நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படுது, அதனால தனி குடித்தனம் போகலாம் என்று ஒரு பெண் விரும்பினால் அது அவளுடைய ரைட்ஸ் ஆஃப் பிரைவசி. ஒரு கணவனோடு தான் தனித்து இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவது அவருடைய உரிமை. அதனால தனியா போன நல்லதுன்னு சொன்னா பெற்றோர்களே பார்த்து அவர்கள் சந்தோஷமா தனி வீடு பார்த்து வச்சிடணும். இருந்தா இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கணும், இல்ல இந்த வீட்டிலே வாழக்கூடாது, வெளியே போ என்று துரத்துவது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. ஆகவே சகோதரர்களே, இதெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய முறைகள். இந்த முறைகளை புரிந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இல்லறமே நல்லறமாக அமைவதில்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து கூட்டு குடும்ப வாழ்க்கையில வரும்பொழுது அங்க வந்து ஷரியத்துல வந்து நம்ம வந்து மார்க்கம் சொன்ன வழிமுறைகளை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. ஏன்னு சொன்னா நடைமுறையிலும் பல சில வழக்கங்கள் இருக்கலாம், மார்க்கத்தில் உள்ளது நடைமுறைக்கு எதிரானதா இருக்கும். இப்ப நீங்க நடைமுறையை ஃபாலோ பண்றதா மார்க்கத்தை ஃபாலோ பண்றதா? மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர நடைமுறை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. உதாரணம் நடைமுறை இருக்குது, ஒரு மச்சான் மச்சின மனைவி, மனைவி மச்சின மாதிரி குழந்தை மாதிரி இவங்களோட பழகுது, இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது, சாதாரணமா சொல்லப்படுவது. அதே மாதிரி மச்சான் வந்து குழந்தையோட பழகுது, மனைவியோட தங்கச்சியோட பழகுறது, மனைவியோட தங்கச்சி வந்து மச்சான் வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. இந்த நடைமுறையை ஒதுக்கிவிட்டு மார்க்கம் இதை அனுமதிக்கின்றதா? மார்க்கத்தில் சரியானதா? அப்ப மார்க்கத்தை தான் முக்கியத்துவம் முன்னிலைப்படுத்தி பார்க்கணும் தெரியல இல்லையா? இதுதான் நடைமுறையோட பழக்கம் தானே. நடைமுறையோட பழக்கம் 1000 பழக்கங்கள் இருக்கும், அது நமக்கு முக்கியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா அப்படிங்கறத பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் குடும்ப வாழ்க்கை, கூட்டு குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மருமகள், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகள் தன்னுடைய கணவனை கவனிக்க வேண்டும், கணவனுக்கு தேவை வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும், கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், கணவனை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும். கணவனுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது என்பதை ஒரு மருமகள் புரிந்து, மனைவி புரிந்து கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவளே ஒரு மருமகளாக இருந்து மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்வது, மாமியாரை தன்னுடைய தாயை போன்றும் மாமனாரை தன்னுடைய தந்தையை போன்றும் அவள் பாவித்துக் கொள்ள வேண்டும். அவள் தன்னால் முடிச்ச சின்ன சின்ன உதவிகள் கிருமத்தில் செய்யணும், அன்பா நடக்கணும். வாஸ்தவம் தான். இது எப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை சந்தோஷமா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு
அவங்களுக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டால், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல, மாமியாருக்கு மருமகளும் செட் ஆகல, அடிக்கடி மனக்கசப்பு வருது, பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கணவன் என்ன பண்ணணும் சொன்னா, இதுல மாட்டிட்டு முடிக்கிறது யாருண்டா, மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வரும்போது மாட்டிட்டு முடிக்கிறது இந்த பையன் தான், மணமான் தான், கணவன் தான். மனைவிக்கு சப்போர்ட் பண்றதா, தாய்க்கு சப்போர்ட் பண்றதா தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. எந்த விஷயத்தை யாருக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்? என் அம்மா அப்பா ஹிதமத் செய்யணும், அம்மா அப்பாவுக்கு ஹிதமத் செய்வது உன் மீது கடமை. ஆனால் உன்னை நம்பி வந்துள்ள பெண்ணையும் திருப்திப்படுத்துவது கடமை. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ரைட்ஸ் ஆஃப் பிரைவசி, தன் தனித்திருக்கும் உரிமை என்பது ஒரு பெண்ணுக்கு சரியத் கொடுத்த உரிமை. ஆகவே கணவன் மாமனார் மாமியாரோட ஒத்து வரல, தனியா இருக்கலாம் என்று அவள் விரும்பினால் அவளை சொல்லி அட்வைஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அம்மாவுக்கு மருமகளுக்கு மாமியாருக்கு மருமகள் பிரச்சனை தீர்த்து ஒன்னா இருக்க முடிஞ்சா ஒன்னா வைக்கலாம். இல்லை என்றால் மனைவியை தனியாக வைப்பது ஒரு கணவன் மீது கடமை. அவரோட அதே அம்மா அப்பா விட்டுக்கூடாது, அம்மா அப்பா விட்டு அம்மா பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டான் அப்படி அல்ல, மனைவியை தனியா வைத்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். அதே நேரத்தில் தினந்தோறும் தாய் தாப்பனது பார்க்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொருளாதார ரீதியான உதவிகளோ உடல் ரீதியான உதவிகளோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரேடியாக மனைவி பேச்சை கேட்டு தாய் தாப்பனை கட் பண்ணிட்டு போறதும் பெரும் பாவம். அதே நேரத்தில் எனக்கு தாய் தாப்பனம் முக்கியம், எங்க அம்மா அப்பா இருந்தாலும் அப்படின்னு ஒரு பெண்ணை வற்புறுத்துறது அதுவும் பெரிய தவறு. அதனால முதல்ல கணவன்மார்கள் எந்த விஷயத்துல யாருக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு ஆண் மகனை பொறுத்தவரையிலே அவனுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வது அவனுடைய கடமை. இவன் தான் செய்யும் பெற்றோர் பணிவிடை. தன்னுடைய மனைவியை பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வற்புறுத்தக்கூடாது, வலியுறுத்தக்கூடாது. ஒரு பெண் சந்தோஷமா மாமனார் மாமியார் திரும்ப செய்யறாளா, ஓகே. அவளால முடியலங்கிற பட்சத்துல இல்ல செய்ய மாட்டேன் என்று சொல்ற பட்சத்துல அட்வைஸ் பண்ணி அன்பா சொல்லி பணிவிடை செய்விக்கலாம். தவிர எங்க அம்மா அப்பா நீ பணிவிடை செஞ்சு ஆகணும் அப்படின்னு வற்புறுத்து மாறுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மாமியார் மாமனார் இருக்கிறவங்க நமக்கு வீட்டுக்கு வந்த மருமகள் நம்முடைய மகள மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க பணிவிடை செய்யறாங்கன்னா அது வந்து நம்ம வயசான காலத்துல இவங்க பணிவிடை செய்யறாங்களே அவளுக்கு கடமையே கிடையாது. ஒரு மருமகள் வந்து மாமியாருக்கு பணிவிடை செய்யறது கடமையே கிடையாது. இருந்தாலும் நம்ம காலையில டீ போட்டு தர்றா, நமக்கு வேலைகளுக்கு கூட மன ஒத்தாசையா இருக்கிறா, அது வந்து அப்படின்னு சந்தோஷப்படணுமே தவிர அவ அது செய்ய மாட்டேங்கிறா இது செய்ய மாட்டேங்கிறா லொட்டு லொசுக்கு இல்லாத பொல்லாத எல்லாம் மகளிடத்துல சொல்லி கொடுத்து ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டிவிடுது. எந்த விதத்துல நியாயம்? பொண்டாட்டி அப்படி பண்ணா இப்படி பண்ணா அது செஞ்சா இது செஞ்சான்னு சொல்லி மூட்டி விடுறது. சகோதரர்களை தயவு செஞ்சு மாமனார் மாமியார் புரிஞ்சுங்க. அது வந்து நீங்க வாழ்ந்து அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. இனி அந்த சிறு பிள்ளைகள் தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு சரியத் கோர்ட்டு அது இது கேஸ் கீஸ் அழிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா திருப்தியா உங்களுக்கு நிம்மதியா? இது எந்த நியாயம்? அதனால பெற்றோர்கள் மருமகள் சின்ன சின்ன தவறு இருந்தா கூட அதை கணவன் மறைக்கணும், தன்னுடைய மகன் மறைக்கணும். அதே நேரத்துல அவங்களுக்குள்ள மனக்கசம் வந்தா கூட பெற்றோர்கள் தலைவிட்டு தன்னுடைய மகனை கண்டிக்கிறேன், என்னடா அவன் நல்லதான் வேலை செய்யற கண்டிக்கிறேன் என்று இவரை கண்டித்து ரெண்டு பேருக்கு அன்பை ஊட்டி வளர்த்து பார்க்கணும். ஏன்னா அவங்க சந்தோஷமா இருந்தாலும் உங்க சந்தோஷம். அதனால மாமனார் மாமியார்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளான நினைத்து அவருடைய சின்ன சின்ன தவறுகளையும் சொல்லி திருத்தலுமே தவிர அதை வந்து பெரிய ப்ராப்ளம் ஆக்கி பிரச்சனையாக்கி மகன் போட்டு கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை கெடுத்து நினைக்க கூடாது. அதே மாதிரி மருமகளும் மாமியார் மாமனார் தன்னோட சொந்த தாய் தகப்பன் மாதிரி நினைச்சு அன்போடு பரிவோடு பாசத்தோட ஒரு கால் மாமியார் மீது கோபமா இருந்தா கூட தன்னுடைய அன்பான அந்த கோபத்தை மாத்தணும். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் பெரிய முசீபத்து காரணம் சொன்னா இந்த டிவியில் வரக்கூடிய சீரியல்கள், பெரும்பாலான சீரியல்கள் மாமியார் மருமகள் சண்டை. மாமியார் மருமகள் விஷம் வச்சு கொடுறதுக்கு முயற்சி பண்ணுவா, மருமகள் மாமியாரை கொள்றதுக்கு ஏதாவது ரவுடி டிவி சொல்லுவா, ஐடியா கேட்பா, கூலிப்படைய வைப்பா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மாமியார் உள்ளத்தை பதிகிறது. எந்த மருமகளா இருந்தாலும் அயோக்கியதான், மோசமானவதான், அவ கெட்டவதான். அதே மாதிரி மருமகள் உள்ளத்தில் பதியுது, எந்த மாமியாரா இருந்தாலும் கெட்டவதான். ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க, நீ ஒரே காட்சியை திரும்ப 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 பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தானா பதியும். உங்களை அறியாமலேயே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுவிடும். நீ நம்ப ஆரம்பிச்சிருங்க அதை. அதனால இந்த மோசமான டிவி சீரியல் பார்த்து 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 அங்க பெரும்பாலும் மாமியார் மாமனார் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, மாமனார் மருமகளோட அடல்ட்ரி, அது மாமியாரோட அடல்ட்ரி, தப்பான கள்ள உறவுகள், கெட்ட தொடர்புகள், அதே நேரத்தில் விஷம் வச்சு கொள்றது, அவளை கொலை பண்றது, இந்த மாதிரி அசிங்கங்களையே டிவியில பாக்குறதுனால குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இதெல்லாம் ஓரம் தூக்கி வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லும்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். ரெண்டாவது, இன்னொரு பெரிய முசீபத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய ஷரியத் கோர்ட் அனுபவத்தில் நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய குழப்பம். மாமியார் மருமகள் பிரச்சனையை விட மாமியார் மருமகன் பிரச்சனை ரொம்ப அதிகம். என்னன்னு சொன்னா, இந்த பெண்ணை பெற்றவர் இருக்கா பாருங்க, பெண்ணை பெற்றவர், இந்த கணவனுடைய இந்த மாப்பிள்ளையுடைய மாமியார், இந்த மாமியார் தான் பல நேரங்களில் இந்த மாப்பிள்ளைக்கு வெளியே வந்து நிற்கிறார். எப்படின்னு சொன்னா,
மகள் வந்து குடும்பத்துல ஏதாவது சின்ன பிரச்சனாலும் உடனே அம்மாவுக்கு போன் பண்ணும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணும், ஏமா குடும்பம் தான் நாளை அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா அப்படிமா அட்வைஸ் பண்ணுங்க. அவர் அப்படியே சொன்னாரு, நீ இப்படி திருப்பி கேட்க வேண்டியதானே. உன் மச்சிவன் அப்படியே சொன்னா நீ இப்படி கேட்டுக்கணும்ல, உன் மாமியார் அப்படியே கேட்டா நீ இப்படி கேட்டுக்க வேண்டியதானே என்று தூண்டி விட்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. எப்படி மகன் பல கேசுல பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல பிரச்சனை வருது பாருங்க. இந்த பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பத்தி எந்த பிரச்சனை இருக்காது. இந்த கணவனுடைய தாயாரும் மனைவியுடைய தாயாரும் தான் வில்லியா இருப்பாங்க. மனைவியுடைய தாயார் இந்த பெண்ணை வழிகெடுப்பாள், கணவனுடைய தாயார் இந்த பையனை வழிகெடுப்பாள். ரெண்டு பேரும் மத்தியில பிரச்சனை. பெரும்பாலும் குடும்பங்கள் தான் இந்த பெண்ணுடைய தாயார் அந்த பெண்ணுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணணும், புத்தி வச்சிடணும். அதனால இதெல்லாம் தவிர்த்து விட்டு காலையில சுபஹ் தொழணும், குர்ஆன் ஓதணும், ஹைவேல தொழுகை வீட்டுல உள்ளவங்க தொழுகணும், அல்லாஹ்வுடைய திக்ர் ஓத வேண்டும், நல்ல மார்க்க சம்பந்தமான ஹதீஸ் சீடிகள் கேட்கணும், ஹதீஸ் பயான்கள் கேட்கணும், ஹதீஸ் புத்தகங்கள் படிக்கணும். இதெல்லாம் படித்து குடும்ப வாழ்க்கை வைத்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலே சொர்க்கத்தின் முன்மாதிரியை பார்க்கலாம். சொர்க்கத்தின் முன்மாதிரியை பார்க்கலாம். ஒவ்வொரு கணவனும் துஆ செய்வான், ரப்பல் ஆலமீனே இதே மனைவியே எனக்கு சொர்க்கத்தின் மனைவியாக கொடு. ஒவ்வொரு பெண்ணும் துஆ செய்வாள், யா அல்லாஹ் இதே கணவனையே எனக்கு சொர்க்கத்திலும் கணவனாக கொடு. அந்த துஆ செய்யக்கூடிய நிலைமை எப்பொழுது உருவாகும்? நம்முடைய குடும்பத்திலே மார்க்க சுமூக நிலை நிலவ வேண்டும், இஸ்லாமிக் அட்மாஸ்பியர், மார்க்க சூழ்நிலை நிலவ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை ஆக்கியருள்வானாக. வாக்குறதா வானல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.